ஓகே. நம்ம டைரக்ட்டா டே 3 செஷனுக்குள்ள போயிடலாங்க. ஸோ நம்ம டே 2 என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, கூகுள் ஆடோட இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு பார்த்துருந்தோம். டே 1ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன் இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள இருக்கிற டீமோட ஸ்ட்ரக்சர பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். கரெக்ட்டா? ஸோ நேத்து நான் வந்துட்டு கூகுள் ஆடோட இன்ட்ரோடக்ஷன்ஸ். ஸோ கூகுள் ஆட் டூலு அது வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது? தென் அந்த டூல்னால நம்ம வந்துட்டு நம்மளோட சர்வீசஸ வந்துட்டு ப்ரமோட் பண்றதுக்கு என்ன மாதிரியான ஆட் டைப்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்க போது. ஸோ எங்க ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆக போது. ஸோ அப்படின்ற மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் அது இல்லாம நேத்து அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள உள்ளுக்குள்ள நம்ம இன்வால்வ் ஆனோம். ஸோ அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுக்குள்ள நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, சிம்பிளா உங்களுக்கு பட்ஜெட் வைஸ் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா, எப்படி வந்துட்டு அது ஒர்க் ஆகும் அப்படின்றதையும் நான் சிம்பிளா சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? ஓகே. ஸோ அதோட கன்டினியூஷன்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே. நான் வெயிட் பண்ணுங்க. நான் என்னோட ஸ்க்ரீன் வந்துட்டு பிரசன்ட் பண்றேன். ஓகே. நேத்து நம்ம அப்லோட் பண்ண அந்த வீடியோலயுமே வந்துட்டு என்ன அப்டின்னா, லைக் வந்துட்டு வாய்ஸ் இல்ல. ஸோ நேத்து நாங்க டிஸ்கஸ் பண்ணது அப்டின்றது என்ன அப்டின்றத நான் ஓவரால் ஒரு 5 மினிட்ஸ்ல நான் சொல்லிர்றேன். ஸோ நேத்து ஒரு கூகுள் ஆட் அப்டின்ற இந்த டூல்க்கான இன்ட்ரோடக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கூகுள் ஆட் அப்டின்ற இந்த டூல், கூகுள் ப்ரொவைட் பண்ற ஒரு டூலு. ஸோ இது வந்துட்டு என்ன அப்டின்னா, ஒரு ஆன்லைன் அட்வர்டைசிங் பிளாட்ஃபார்ம் டூலுங்க. ஸோ இந்த ஆன்லைன் அட்வர்டைசிங் டூல் வழியா நம்ம உங்களோட பிஸ்னஸை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். பிஸ்னஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா, அது மேபி ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சர்வீசஸாக இருக்கலாம். ஸோ உங்களோட பிஸ்னஸை இந்த டூல் வழியா நீங்கள் ப்ரொமோட் பண்ணிக்க முடியும். இந்த டூல் வழியா நீங்கள் உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணும்போது உங்களோட அந்த ஆட் எல்லாமே எங்கே டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்னா, கூகுளோட பிளாட்ஃபார்ம்ஸில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ கூகுளோட பிளாட்ஃபார்ம்ஸ் மீன்ஸ் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா, எஸ்சிஆர்பி பேஜ், சர்ச் இன்ஜின் ரிசல்ட் பேஜ்னு சொல்லுவாங்க. ப்ளே ஸ்டோர் இவங்களோடது தான். தென் அதுக்கப்புறம் யூடியூப் வந்துட்டு இவங்களோட நெட்வொர்க் தான். நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஜிமெயில் இவங்களோடது தான். அதே மாதிரி கூகுள் கூட நிறைய பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா டைப் பண்ணியிருப்பாங்க. வெப்சைட் டைப் பண்ணியிருப்பாங்க. சர்ச் இன்ஜினவே வந்துட்டு டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும் அப்படின்றத நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். சரியா? தென் அதுக்கப்புறம் இங்கே லைக் வந்துட்டு இந்த டூலில் நம்ம ஆட் ஏதாவது நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே டெக்ஸ்ட் ரிலேட்டடாக நீங்கள் ஆட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். இமேஜ் ரிலேட்டடாக நீங்கள் ஆட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வீடியோஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணிக்கலாம். மொபைல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நீங்கள் ஆட் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்களோட காமர்ஸ் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆட் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நேற்று டீட்டெயிலாக வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் அதுக்கப்புறம் இந்த டூல் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது லைக் வந்துட்டு லொகேஷன் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்கும். ஸோ லொகேஷன் செட்டிங்ஸ்குள்ள நீங்கள் டார்கெட் பண்ண போகிற லொகேஷனை நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். லொகேஷனுக்குள்ள நீங்கள் இன்க்ளூட் லொகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்க்ளூட் லொகேஷன்ஸ் பண்ணிக்கலாம். நியர்பை லொகேஷன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் கிலோமீட்டர் வைஸும் அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா மைல்ஸ் வைஸும் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நேற்று வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் நான் ஃபைனலாக பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியை பற்றி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு என்ன அப்படின்னா, ஃபைனலாக நம்ம செட் பண்ண போகிற ஆடு எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணும், அமௌண்ட் எதை பேஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நேற்று ஃபைனலாக நம்ம பார்த்தது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் 5 மினிட்ஸில் சொன்னது. ஸோ நேற்று வந்துட்டு என்ன அப்படின்னா நாங்கள் வந்துட்டு ஒரு 1 ஹவர் வந்துட்டு என்ன அப்படின்னா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோங்க. சரியா? ஸோ இதுக்கான வாய்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ரெக்கார்டான வீடியோவில் அதில் வந்துட்டு ப்ராப்பராக இல்லை அப்படின்றதுனால திரும்பவும் இதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் ரிவைண்ட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ நேற்று லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்த்த அந்த டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸில் இருக்கிற கண்டினியூஷன்ஸ் இப்போ நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நேற்று நெட்வொர்க் டார்கெட்டிங்னா என்ன, லொகேஷன் டார்கெட்டிங்னா என்ன, லாங்குவேஜ் டார்கெட்டிங்னா என்ன, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, பட்ஜெட் கண்ட்ரோல். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம பார்த்தோம். ஸோ ஃபைனலாக அங்கே இருக்கிற இன்னொரு செட்டிங்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆடியன்ஸ் செட்டிங்ஸ். ஸோ ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே தான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜுவல்லரி ஷாப் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு சங்கீதா மேம் வந்துட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு ஆட் டிசைன் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். சரியா? அவங்க டார்கெட் பண்ண போகிற லொக்கேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க மதுரையை ஃபுல்லாக டார்கெட் பண்ணணும். அதுதான் லொக்கேஷன் செட்டிங்ஸ் அப்படின்ற செட்டிங்ஸ்குள்ளே நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த மதுரைக்குள்ள இருக்கிற பீப்புள் எல்லா பேருக்குமே தெரியணும்.
அதே மாதிரி அந்த மதுரைக்குள்ள இருந்து பார்க்குற பீப்புள், அதாவது எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளோட ஆட் வந்துட்டு தெரியணும் அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நெட்வொர்க் டார்கெட்டிங் அப்படின்ற மெத்தட்ல செட் பண்ணுவோம். அதாவது மதுரைக்குள்ள மதுரைக்குள்ள இருந்து யாராவது யூடியூப் வாட்ச் பண்றாங்க. அப்ப யூடியூப் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ண போற நெட்வொர்க். அப்போ யூடியூப் வந்துட்டு பார்க்க போற மதுரைக்குள்ள இருந்து பார்க்க போற ஒரு யூசருக்கு என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா நெட்வொர்க் அண்ட் லொகேஷன். அடுத்து லாங்குவேஜ் அப்படின்றதுல வந்துட்டு என்ன பண்ணுவோம், மதுரைக்குள்ள எனக்கு தெலுங்கு பேசுற பீப்புள் யாராவது யூடியூப் வாட்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னோட ஆட் தெரியணும். இதுதான் இந்த 3 செட்டிங்ஸ்க்கான மீனிங். ஓகே. இப்போ நம்ம லொகேஷனும் செட் பண்ணிட்டோம். நெட்வொர்க்கும் செட் பண்ணிட்டோம். லாங்குவேஜும் செட் பண்ணிட்டோம். ஓகே. பட்ஜெட் அஸ் யூசுவலா செட் பண்ணிருவோம். ஓகே. இப்போ இதுக்குள்ள ஆடியன்ஸ் அப்படின்றது வந்துட்டு யாரு அப்படின்னா, நீங்க ஸ்பெசிஃபிக்கா மதுரைக்குள்ள இருக்கிற வுமன்ஸ்க்கு மட்டும் தெரியணும் அப்படின்னா, நீங்க ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்க்குள்ள போவீங்க. யாரெல்லாம் எம்பிஏ படிச்சவங்க, எம்பிஏ படிச்சவங்களுக்கு மட்டும் தான் என்னோட ஆட் டிஸ்ப்ளே ஆகணும். ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்க்குள்ள தான் நம்ம போவோம். மேல 3ம் நம்ம செட் பண்ணது என்டையர் லொகேஷன்ல இருக்கிற பீப்புள் யாரு பார்த்தாலும் ஆட் தெரியும். அதுதான் ஃபர்ஸ்ட் 3 செட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் செட்டிங் அவங்க பார்க்க போற நெட்வொர்க். செகண்ட் எந்த சிட்டிக்குள்ள இருந்து பார்க்குற பீப்புளை வந்துட்டு டார்கெட் பண்ணணும் அப்படின்றது தான் லொகேஷன். தேர்ட் வந்துட்டு லாங்குவேஜ். என்ன லாங்குவேஜ் பேசுற பீப்புள் அந்த சிட்டிக்குள்ள இருந்தாங்க. அந்த இதை வந்துட்டு நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க லாங்குவேஜ் டார்கெட்டிங் வந்துட்டு பண்ணுவீங்க. ஓகே. பட் ஆனா நீங்க டார்கெட் பண்ற லொகேஷனுக்குள்ள நீங்க இருக்கிற ஸ்பெசிஃபிக்கான பீப்புளை நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க போக வேண்டிய இடம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் செட்டிங்கு. இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்க்குள்ள லைக் வந்துட்டு எதுவும் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா டீடைல் டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்த டீடைல் டெமோகிராஃபிக்ஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு யூசரோட எஜுகேஷன் வைஸ் நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படின்னா நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். யாராவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும் யார் ஃபைனல் இயர் யாரெல்லாம் படிச்சுட்டு இருக்காங்களோ அவங்க யாராவது யூடியூப் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் ஆட் தெரியும். யாரெல்லாம் பிஹெச்டி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க யூடியூப் பார்த்தா அவங்களுக்கு மட்டும் ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். யாரெல்லாம் 12th படிச்சுட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் என்னோட ஆட் தெரியணும் அப்படின்னா நீங்க இங்க வந்து தான் நீங்க டீடைல் டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்குள்ள தான் வந்து செட் பண்ணுவீங்க. ஸோ இங்க நாட் ஒன்லி ஃபார் எஜுகேஷனுங்க, இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. உங்களோட ஜெண்டர் வைஸ் நீங்க டார்கெட் பண்றது மேலுக்கு மட்டும்தான் தெரியணும், ஃபீமேலுக்கு மட்டும்தான் தெரியணும். அதே மாதிரி உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வைஸ் நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ணிக்கலாம். உங்களோட இன்கம் பேஸ் பண்ணி யாரெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா மந்த்லி 50,000க்கு மேல சேலரி வாங்குறாங்களோ அவங்க யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கும்போது அவங்களுக்கு என்னோட ஆட் தெரியணும். ஒருத்தவங்களோட ஃபினான்ஸ் வச்சு கூட நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிவைஸை கூட நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் சாம்சங் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள யாராவது யூடியூப் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னோட ஆட் தெரியணும். பேரண்ட்ஸ் யாரெல்லாம் சைல்டு ஏஜ் முதற்கொண்டு நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ்க்குள்ள யாரெல்லாம் சைல்டு இருக்கோ அந்த மாதிரியான டைப் ஆஃப் பேரண்ட்ஸ்க்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும். செட் பண்ணிக்கலாம். உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வைஸ் நீங்க வந்துட்டு டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, செட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்க்குள்ள ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எது மாதிரி இருக்க போகுது அப்படின்னா டீடைல் டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கும். அங்க யூசரோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை வச்சு நீங்க வந்துட்டு டார்கெட் பண்றதுக்காக இவங்க சம் செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே நம்ம டூல லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு நான் சொல்லுவேன். பட் இதுக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்ற இந்த பேசிக் வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. அடுத்து செகண்ட் ஒரு யூசரோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா டார்கெட் பண்ண முடியும். நம்ம ஏன் இங்கே யூடியூப் அப்படின்றத ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம லாஸ்ட் 2 டேஸாக ஒரு யூடியூப் ஆடை வச்சு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அந்த யூடியூப் ஆடை வச்சு இங்கே வந்துட்டு பேசும்போது மற்றவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்றதுக்காக நான் திரும்பவும் இந்த யூடியூப் ஆடை வச்சே தான் நான் பேச போகிறேன். சரிங்களா? பட் இது இல்லாமல் நிறையா டைப்ஸ் ஆஃப் ஆட் இருக்குது. அதே மாதிரி யூடியூப் ஆடுன்றது அந்த ஸ்கிப் ஆடுன்றது நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் யூடியூப்பை பற்றி பேசும்போது. சரியா? அதனால தான் அந்த யூடியூப் ஆடை எடுத்து வச்சு நான் இங்கே வந்துட்டு பேசுகிறேன். ஓகே. ஸோ ஆடியன்ஸ் செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு டீடைல் டெமோகிராஃபிக்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்றது இப்போ நான் சொன்னேன். செகண்டு ஒரு யூசரோட இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். மதுரையை மட்டும் டார்கெட் பண்ணோம். தெலுங்கு பேசுகிற பீப்புள், அந்த தெலுங்கு பேசுகிற பீப்புள் யாராவது
பர்டிகுலரா கிரிக்கெட் ரிலேட்டடா வீடியோஸ் யாராவது பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும், நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி யூசரோட இன்ட்ரெஸ்ட் மேபி யாரெல்லாம் மூவிஸ் ரிலேட்டடாக அதிகமாக வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னோட ஆட் தெரியணும் அப்படின்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ யூசரோட இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி அப்போ நம்ம இங்க ரன் பண்ண போறது அவங்க ஜுவல்லரி ஷாப்பு. அப்போ ஆன்லைன் ஷாப்பிங் சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜுவல்லரி சம்பந்தமா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட் வழியாகவும் நீங்க வந்துட்டு ஆடை ரன் பண்ணி இந்த இன்ட்ரெஸ்ட் வழியாகவும் ஒரு ஆடியன்ஸை நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தான். இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. இன்ட்ரெஸ்ட் மட்டும் வச்சு ஒரு யூசரை டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை மட்டும் பண்ணிக்கலாம். டெமோகிராபிக்ஸ் வைஸ் மட்டும் நீங்க டார்கெட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டார்கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எனக்கு ஆடியன்ஸ் யாருமே தேவையில்லை, மதுரையை செட் பண்ணிட்டேன், மதுரைக்குள்ள இருக்கிற எல்லா பேருக்குமே என்னோட ஆட் தெரியணும், நீங்க ஆடியன்ஸை டச் பண்ணவே தேவையில்லை, ஓப்பன் ஆடியன்ஸாவே வச்சு ரன் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம கிரியேட் பண்ண போற அந்த ஆடு எந்த ஆடியன்ஸுக்கு டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்றதுக்காக இங்க நிறைய செட்டிங்ஸ் வந்துட்டு ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ளேயே நிறைய செட்டிங்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் எல்லாமே ஆப்ஷனல் மட்டும்தான். நீங்க வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணாட்டி நீங்க யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால நான் இங்க சொல்ற செட்டிங்ஸ் எல்லாமே இவ்வளவு இருக்கே, நான் அதை வந்துட்டு ஒர்க் பண்ண முடியுமா, ஒர்க் பண்ணி ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி தர முடியுமா அப்படின்ற ஒரு கவலையே தேவையில்லைங்க உங்களுக்கு. இது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆப்ஷனல் தான். ஒவ்வொருத்தவங்களோட பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடியன்ஸில் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா சம் செட்டிங்ஸ் வந்துட்டு நம்ம மாற்றுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லைங்க, இப்போ நம்ம வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. நான் வந்துட்டு அவங்கள மாதிரி ஒரு இப்போ நம்ம கோயம்புத்தூரை ஃபுல்லாக நான் டார்கெட் பண்ணி நான் என்னோட ஆடை டிஸ்ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் யாரை பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த பீப்புளுக்கு மட்டும் என்னோட ஆடு தெரிஞ்சால் போதும். அப்போ ஜஸ்ட் நான் இன்ட்ரெஸ்ட்குள்ளே போய் மட்டும் நான் செட் பண்ணுவேன், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. நான் போயிட்டு ஏஜ்லேயோ இல்லைனா ஜெண்டர்லேயோ மெரிட்டல் ஸ்டேட்டஸு இல்லைனா வந்துட்டு பேரண்ட்ஸு அவங்களோட ஃபினான்ஸ் வைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ணணும்னு ஆப்ஷன் எனக்கு தேவையில்லை. இப்போ இதை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் மல்டிபிள் ஆப்ஷனை கூட நான் யூஸ் பண்ணிப்பேன். எப்படி, இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளாகவும் இருக்கணும், அவங்களோட ஏஜ் 18 இருந்து 30க்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், இன்ட்ரெஸ்ட்லையும் டச் பண்ணுவேன், டெமோகிராஃபிக்ஸ்லையும் போயிட்டு டச் பண்ணுவேன். இவ்வளோதான் மேட்ரு. இப்போ யாராவது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜுவல்லரி ஷாப்பு, நீங்கள் ஜுவல்லரி ஷாப்பே வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஜுவல்லரி சம்மந்தமாக ஒரு ஆட் ரன் பண்ண போகிறீங்க. அப்போது நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜுவல்லரி சம்மந்தமாகவும் ஆன்லைன் ஷாப்பிங் சம்மந்தமாகவும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளை நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு மேலே ஜெண்டரில் போய் நீங்கள் ஃபீமேலுக்கு மட்டும்தான் தெரியணும், டீட்டெயில் டெமோகிராஃபிக்ஸ்லையும் நீங்கள் டச் பண்ணி நீங்கள் ஆடியன்ஸாக செட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அப்போது இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே நிறையா ஆப்ஷன்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஆடியன்ஸை போயிட்டு நம்ம டச் பண்ணி ப்ராப்பரான செட்டிங்ஸ் வந்துட்டு செட் பண்ணுவோம். நம்ம இங்கே என்ன ஆடியன்ஸ் செட் பண்ணுறோமோ அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகும். இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்லாம் எங்கே இருக்கும், ஒவ்வொரு ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ளேயும் என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம டூல்குள்ளே ரொம்ப டீட்டெயிலாக தான் பார்ப்போம். சரிங்களா? இப்போ உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற ஒரு டீட்டெயிலிங் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டெமோகிராஃபிக்ஸ், செகண்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட், தேர்ட் ஒன்று வந்துட்டு என்ன அப்படின்னா இன்மார்க்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இன்மார்க்கெட் அப்படின்னா ரீசண்டாக தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் என்னோட ஆடு தெரியும். ரீசெண்டாக ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் என்னோட ஒய்ஃபுக்கு ஜுவல்லரி வந்துட்டு வாங்கணும்னு நினச்சி நான் ஏதாவது ஒரு சேனலில் எங்கேயாவது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஒரு ப்ரௌஸ் பண்ணுறேன், ஒரு வெப்சைட்டை போய் பார்த்துட்டு வரேன், அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன், யூடியூப்பில் பார்க்குறேன், தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா லிங்க்டின்ல கூட பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க.
அப்போ நான் தான் ரீசென்ட்டா தேடிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போ என்னைய மாதிரியான பீப்பிள மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி உங்களோட ஆட ரன் பண்ணணும் அப்டின்னா, நீங்க ரன் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. டெமோகிராபிக்ஸ் அப்டின்றது உங்களோட பெர்சனல் ஃபேக்டர்ஸ்ங்க. சரியா? செகண்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்டின்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட். அது மேபி லாங் டெர்ம் இன்ட்ரெஸ்ட்ங்க. சரியா? தேர்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்டின்னா, ஆக்டிவா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க. அந்த மாதிரியான ஆடியன்ஸ நீங்க டார்கெட் பண்ணணும் அப்டின்னா, நீங்க டார்கெட் பண்ணிக்கலாம். அப்போ என்னோட பிசினஸ்க்கு சொல்றேன். லைக் வந்துட்டு யாரெல்லாம் இப்போ மோகன் இருக்காரு. மோகன் அவினாஷில இருந்து பெஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரெய்னிங் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் டைரக்ட்டா வந்து ஆக்டிவ் ரிசர்ச்ச மட்டும் ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ள வந்து ஆக்டிவ் ரிசர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்குள்ள வந்து நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத நான் செட் பண்ணேன் அப்படின்னா, மோகனுக்கு என்னோட ஆட் தெரியும். இன்னொன்னு இன்ட்ரெஸ்ட்ல போயிட்டு நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றத நான் செட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க அகிலேஷ் இருக்கிறாரு. லாஸ்ட் ஒரு 1 இயராவே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஃப்ரீலான்சிங் ஒர்க்கும் பண்றாரு. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா பிளாக்ஸும் நெறைய எழுதுறாரு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா ஆர்டிக்கல் நெறைய படிக்கிறாரு. அப்படின்னா, அவர் தான் லாங் டெர்ம் இன்ட்ரெஸ்ட் பீப்பிள். அப்போ நான் இன்ட்ரெஸ்ட்ல போய் செட் பண்றது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அகிலேஷ்க்கும் தெரியும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடா தேடுன மோகனுக்கும் டிஸ்ப்ளே ஆகும். அதுதான் இன்ட்ரெஸ்ட். ஆக்டிவ் ரிசர்ச் அப்படின்றது கரண்ட்டா, ரீசென்ட்டா தேடிட்டு இருக்கிறார்ல, மோகனுக்கு மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகும். சரியா? அப்போ இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ளயே வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த 3 விதமான மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா, வேற வேற மாரி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகும். சரியா? ஸோ இதையும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, டூல்குள்ள போயிட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா, செக் பண்ணி பார்ப்போம். எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படின்றது. ஓகே. இப்போ இந்த ஆக்டிவ் ரிசர்ச்லயே வந்துட்டு என்ன அப்படின்னா, யூடியூப் சம்மந்தமா அந்த கேர்ள்ஸ் இருக்கிறாங்களே அவங்க ரிலேட்டடா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா, காருண்யா ஒரு செயின் வாங்கணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ இதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஆன்லைன் சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பட் வந்துட்டு என்ன அப்படின்னா, அவங்க பர்ச்சேஸ் பண்ணல. ஆனா சங்கீதா மேம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஒரு ப்ராப்பரான கேம்பெயின் வந்துட்டு செட் பண்ணி, ஆக்டிவ் ரிசர்ச்க்குள்ள ஜுவல்லரி ரிலேட்டடான ஒரு ஆடியன்ஸ செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, டீட்டெயில் டெமோகிராபிக்ஸும் செட் பண்ணல, இன்ட்ரெஸ்ட்டும் செட் பண்ணல. இவங்க ஆக்டிவா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பீப்பிளுக்கு மட்டும் என்னோட ஆட் தெரியணும்னு செட் பண்ணும்போது, காருண்யா யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்க்கும்போது, சங்கீதா மேமோட ஆட் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? ஆனா, காருண்யா நம்ம டார்கெட் பண்ணி வச்சிருக்கிற லொகேஷனுக்கும் மேட்ச் ஆயிருக்கணும். லொகேஷன் செட்டிங்ஸ் இங்கேயும் மேட்ச் ஆயிருக்கணும். லாங்குவேஜ் நம்ம செட் பண்ணியிருப்போம். லாங்குவேஜ்க்குள்ளேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா மேட்ச் ஆயிருந்திருக்கணும். அது மட்டும் இல்லாம நெட்வொர்க்கும் நம்ம செட் பண்ணியிருப்போம். நெட்வொர்க்லயும் மேட்ச் ஆகணும். அப்ப லொகேஷன் சங்கீதா மேம் செட் பண்ணது மதுரை. நெட்வொர்க் வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப். லாங்குவேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ். இப்போ காருண்யா கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல இருக்கிற அவங்களுக்கு ஆட் தெரியாது. ஏன்னா, சங்கீதா மேம் டார்கெட் பண்ணியிருக்கிற லொகேஷன் மதுரை. காருண்யா இருக்கிற லொகேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா கோயம்புத்தூர். ஆனா, இவங்க டார்கெட் பண்ணியிருக்கிற ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன? ஆக்டிவ் ரிசர்ச். காருண்யா ஆக்டிவா ஜுவல்லரி சம்பந்தமா தான் தேடிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனா ஏன் தெரியல? இவங்க சங்கீதா மேம் செட் பண்ணியிருக்கிற லொகேஷனுக்குள்ள இருந்து அவங்க தேடல. ஸோ அதனால அவங்களுக்கு நம்மளோட ஆட் டிஸ்ப்ளே ஆகாது. பட் இதே கேஸ்ல அகிலேஷ் வந்துட்டு என்ன அப்படின்னா மதுரையில இருந்து சேம் ஜுவல்லரி சம்பந்தமா தேடிட்டு இருந்தாரு. அவரு யூடியூப் வந்துட்டு பார்க்குறாரு. மதுரைக்குள்ள தான் இருக்கிறாரு. லாங்குவேஜ் தமிழ் தான் பேசுறாங்க. தமிழ் லாங்குவேஜ் பேசுற பீப்பிள் தான் அவரு. தென் அதுக்கப்புறம் சங்கீதா மேம் டார்கெட் பண்ணியிருக்கிற நெட்வொர்க்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப் தான். அப்ப யூடியூபையுமே வாட்ச் பண்றாரு. அந்த இடத்துல அவரோட சங்கீதா மேமோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா அகிலேஷ்க்கு வந்துட்டு தெரியும். ஸோ இதெல்லாமே ஒன் பை ஒன்னா வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டெப்தா இதெல்லாம் நான் நேத்தே சொல்லியிருக்கேன். இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபிங்கர் டிப்ஸ்ல நீங்க வச்சுக்க வேண்டியது. சரியா? ஸோ இதுல நீங்க எந்த அளவுக்கு நீங்க இந்த டார்கெட்டிங் ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ, ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயினை வந்துட்டு ஈஸியா நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ள நியூ ஆடியன்ஸை ஜென்ரேட் பண்றதுக்காக. நியூ ஆடியன்ஸை ஜென்ரேட் பண்றதுக்காக இந்த ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கொடுப்பாங்க. அடுத்த 2 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எதுக்காக அப்படின்னா ரீமார்க்கெட்டிங், கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்றது. லைக் வந்துட்டு ஓல்டு ஆடியன்ஸை நீங்க டார்கெட் பண்றதுக்காக இவங்க கொடுக்குற
மெத்தட். ஓல்ட் ஆடியன்ஸ் அப்படின்னா நம்ம கூட ஏற்கனவே வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ட்ராக்ட் பண்ணவங்களா இருக்கலாம், பிஸ்னஸ் பண்ணவங்களா இருக்கலாம், நம்மளோட வெப்சைட்டுக்கு வந்துட்டு போனவங்களா இருக்கலாம், நம்மளோட மொபைல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணவங்களா இருக்கலாம், நம்மளோட யூடியூபை வந்துட்டு யூடியூப்குள்ள ஏதாவது ஒரு வீடியோஸை பார்த்தவங்களா இருக்கலாம், நம்மளோட வெப்சைட்டுக்குள்ள ஏற்கனவே வந்துட்டு போன யூசர் யாராவது யூடியூப்ல ஏதாவது ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா ஆட் டிஸ்ப்ளே ஆகும். நம்மளோட யூடியூப்குள்ள ஏதாவது ஒரு வீடியோவை லைக் பண்ணியிருந்தாங்க, அவங்க யாராவது மற்ற வீடியோஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கிரியேட் பண்ண போற ஆட் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதுக்கு பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீமார்க்கெட்டிங். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம டெப்த்தாக உள்ளுக்குள்ள இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்றது உள்ளுக்குள்ள டூல்குள்ளே போகும்போது நம்ம பார்ப்போம். தென் அதுக்கப்புறம் கஸ்டம் ஆடியன்ஸு. ஸோ கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்றது உங்ககிட்ட இருக்கிற டேட்டா பேஸை அப்படியே அப்லோட் பண்ணி ஒரு எக்ஸல் ஃபைலாவோ சிஎஸ்வி ஃபைலாவோ நீங்கள் அப்லோட் பண்ணி அந்த பீப்புள் யாராவது யூடியூப் வாட்ச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தெரியறதா வந்துட்டு என்ன அப்படின்னா கஸ்டம் ஆடியன்ஸ். அப்போ ஒரு கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூலை நீங்க லாகின் பண்ணி ஒரு டைப் ஆஃப் கேம்பெயினை நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா அங்க இந்த மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள இருக்கும். நெட்வொர்க் தான் நம்மளோட ஆட் எந்த இடத்துல பிளேஸ் ஆகணும், அடுத்த லொகேஷன், எந்த லொகேஷனுக்குள்ள இருக்கிற பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகணும், அடுத்து தேர்ட் ஒன் லாங்குவேஜ், என்ன லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும், பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி, நான் செட் பண்ண போகிற அமௌண்ட்டு எதை பேஸ் பண்ணி எங்கிட்ட இருந்து நீங்கள் டிடெக்ட் பண்ணணும், பட்ஜெட் கண்ட்ரோல், ஒரு கிளிக்குக்கான அமௌண்ட்டோ இல்லைனா ஒரு வீடியோ வியூக்கான அமௌண்ட்டு, ஒரு கன்வர்ஷனுக்கான அமௌண்ட்டு எதை விட்டு கிராஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆடியன்ஸ், எந்த மாதிரியான ஆடியன்ஸுக்கு மட்டும் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும். அவங்க நியூ ஆடியன்ஸாக இருந்துச்சுன்னா நியூ ஆடியன்ஸுக்கு சில ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் மெத்தட் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓல்டு ஆடியன்ஸை டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிஸ்டிங் டேட்டாபேஸ், அதாவது ரீமார்க்கெட்டிங்கோ கஸ்டம் ஆடியன்ஸோ யூஸ் பண்ணி லைக் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டைப் ஆஃப் கேம்பெயினை கிரியேட் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு என்ன அப்படின்னா டைரெக்டாக ஒரு கொஸ்டின் வந்துட்டு ஷூட் பண்ணுற எல்லா பேருக்குமே. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. சரியா, இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு எம்பிபிஎஸ் அட்மிஷனுங்க. சரியா, அதாவது நீங்கள் ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அந்த கிளைண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா மெடிக்கல் காலேஜ் வச்சுருக்காங்க. அந்த மெடிக்கல் காலேஜுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா அட்மிஷன் எடுத்து கொடுக்கணும். மெடிக்கல் காலேஜுக்கு அட்மிஷன் ரிலேட்டடான லீட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா எடுத்து கொடுக்கணும். சரியா, ஸோ இங்க இவங்க சொல்றது வந்துட்டு யாரு அப்படின்னா லாஸ்ட் இயர் நீட்டுக்கு எழுதியிருப்பாங்க இல்லையா, நீட் பற்றி தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமு. லைக் வந்துட்டு எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்னா நம்ம நீட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிளியர் பண்ணியிருக்கணும். அது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ரொசீஜருங்க. சரியா, ஓகே. ஸோ நீட் எழுதுன டேட்டா பேஸ் மட்டும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டோம். அது வேற எங்கேயாவது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த நீட் எழுதிட்டு வந்த அந்த பேஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ நீங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண சொல்லிட்டாங்க, டேட்டா பேஸும் கொடுத்துட்டாங்க. சரியா, லொகேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட அந்த மெடிக்கல் காலேஜ் எங்க இருக்கு அப்படின்னா லைக் வந்துட்டு கனடாவில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கனடாவில் தான் அந்த மெடிக்கல் காலேஜ் இருக்கு. ஸோ அந்த கனடாவில் நீங்கள் மெடிக்கல் காலேஜ் வந்துட்டு இருக்குது. அங்கே வந்துட்டு அட்மிஷன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்த கண்ட்ரியில் இருந்து வேணாலும் போயிட்டு டைரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா படிச்சுக்கலாம். சரியா, இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு அதாவது அவங்க கனடா மட்டும்தான் அவங்க வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணல. நீங்கள் இந்தியாவிலேருந்து போய் படிக்கிறதா இருந்தாலும் நீங்கள் போய் படிச்சுக்கலாம். சரியா, பட் இப்போ இவங்களோட ஃபோக்கஸிங் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்தியாவில் இருந்து லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 10 அட்மிஷன் வந்துட்டு எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா டேட்டா பேஸ் வந்துட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட், ஒரு ஸ்டோரி. ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ லைக் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு கூகுள் ஆடில் ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ லொக்கேஷன் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த லொக்கேஷனை நம்ம டார்கெட் பண்ணணும் கிரியேட் பண்ண போகிற கேம்பெயினில்? இந்தியா. ஓகே, லக்ஷ்மி வந்துட்டு இந்தியா அப்படின்ற ஒரு லொக்கேஷன் வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகே, வேற யாருப்பா, வேற எதுவும்
வேற எதுவும் ஆன்சர் இருக்கா? என்னப்பா வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? சார் இந்தியாவுல நீட் எழுதின டேட்டாபேஸ வந்து கலெக்ட் பண்ணி அவங்கள இது பண்ணிக்கலாங்க சார். சரி, ஓகே. நான் வந்துட்டு இப்ப கேட்கறது டிஃபால்ட்டா லொகேஷன் மட்டும் தான் நான் கேட்கிறேன். ஸோ லொகேஷன் செட்டிங்ஸ்க்குள்ள எந்த லொகேஷன் செட் பண்ணணும் அப்படின்றத என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் ஒரு ஸ்டோரி சொல்லிட்டேன். அவங்களோட ரெக்யர்மெண்ட் என்னன்றதை நான் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ லொகேஷனுக்குள்ள யாரை செட் பண்ணணும்? லக்ஷ்மி வந்துட்டு இந்தியா சொல்லியிருக்காங்க. வேற யார் இருக்கா இங்க மீட்டிங்ல? எஸ்கேப் ஆகக்கூடாது, எல்லா பேருமே ஆன்சர் சொல்லணும். சொல்லுங்க கார்த்தி, நீங்க சொல்லுங்க. கார்த்தி, அருண், காருண்யா, சங்கீதா மேம் சொல்லுங்க. நான் 2 நாளா அந்த லொகேஷனை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். அது வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த பேசிக் தெரியல அப்படின்னா உள்ளுக்குள்ள கேம்பெயின் போய் ப்ராப்பரா கிரியேட் பண்ண முடியாது. அதனால தான் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் நான் கேட்குறேன். தமிழ்நாடு சார். ஓகே, தமிழ்நாடை நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா லொகேஷனா செட் பண்ணணும்னு சொல்றீங்க. ஓகே, அடுத்து மோகன் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. என்னன்னு சொல்லுங்க. உங்களுக்கு மைக் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். அருண் நீங்க சொல்லுங்க. எந்த லொகேஷனை செட் பண்ணணும்? சார் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்தியா. ஓகே, இந்தியா சொல்றீங்க. ஓகே, அடுத்து அகிலேஷ். சார் நான் தமிழ்நாடு தான் சொல்லுவேன். ஸோ நீங்க தமிழ்நாடு மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. ஓகே, அடுத்து காருண்யா. ஆமாங்க சார். மோகன் வந்து சார் இந்தியா தமிழ்நாடுங்க சார். ஸோ காருண்யா வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாடு சொல்றாங்க. சங்கீதா தமிழ்நாடு சொல்றாங்க. லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அகிலேஷ் வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாடு சொல்றாங்க. ஓகே, ஸோ மற்ற எல்லா பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்தியா. காருண்யா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருந்தா சொல்லுங்க. அவங்க யாராவது எதுக்கு ஓட் பண்றாங்க? தமிழ்நாடா இந்தியாவா? சார் தமிழ்நாடு தாங்க சார். எல்லா பேருமே தமிழ்நாடு தான் தூக்குறீங்க. ஓகே, ஸோ நான் வந்துட்டு சொல்லிட்டேன் இல்லையா? லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எம்பிபிஎஸ் அட்மிஷனு லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லா கண்ட்ரியில் இருந்துமே வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்தியாவோட டேட்டாபேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீட் எழுதுனவங்களோட டேட்டாபேஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கலெக்ட் பண்ணிட்டாங்க. சரியா? அப்போது இந்தியா அப்படின்றதா வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட டார்கெட்டாக இருக்க போகுது. நாட் தமிழ்நாடுங்க. சரியா? அப்போ நீட் எழுதுனது இந்தியாக்குள்ளே இருந்து அவங்க எங்கே வேணாலும் எழுதிருக்கலாம். ஸோ அந்த டேட்டாபேஸ் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் ரன் பண்ண போகிறாங்க. சரியா? ஸோ இங்கே வந்துட்டு கரெக்டான ஆன்சர் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்தியா. ஸோ இந்தியாவை தான் டார்கெட் பண்ணி நம்ம ஆட் ரன் பண்ணணும். ஓகே, பட் ஆனால் என்னோட கொஸ்டின் வந்துட்டு இது இல்லைங்க. நான் கேட்க போகிறது இன்னொரு கொஸ்டின். ஓகே, ஸோ ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங்ஸ் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ள நீங்கள் டெமோகிராஃபிக்ஸு செட் பண்ணுவீங்களா? இன்ட்ரெஸ்ட் யாரெல்லாம் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் நம்ம செலக்ட் பண்ண போகிறோமா? அடுத்து ஆக்டிவ்லி ரிசர்ச். ஸோ ஆக்டிவ்லி ரிசர்ச்சில் வந்துட்டு என்ன பண்ண போகிறாங்க? யாரெல்லாம் எம்பிபிஎஸ் அட்மிஷன் அப்ராட், எம்பிபிஎஸ் அட்மிஷன் கனடா அப்படின்ற மாதிரி யாரெல்லாம் தேடுறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ண போகிறோமா? இல்லை யாரெல்லாம் வந்துட்டு விசிட் பண்ணிட்டு போனாங்களோ என்னோட வெப்சைட்டு விசிட் பண்ணிட்டு போனாங்களோ அவங்களுக்கு மட்டும் தெரியணும் அப்படின்ற மாதிரி சம் ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? ரீமார்க்கெட்டிங் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த ஆடியன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஆடியன்ஸ் கஸ்டம் ஆடியன்ஸ், லுக் லைக் ஆடியன்ஸ் அப்படின்றது. லுக் லைக் ஆடியன்ஸ்லாம் ஃபேஸ்புக்கில் வருங்க, பட் இங்கே வராது. ஓகே, ஸோ என்னோட கொஸ்டின் வந்துட்டு இதுதான். நம்ம இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ்க்கு நீங்கள் ஆடியன்ஸ் செட் பண்ணணும். யாரை ஆடியன்ஸாக செட் பண்ணுவீங்க? சார் நான் வந்து இன்ட்ரெஸ்டட் பீப்புளாக செட் பண்ணுவேன். ஸோ எம்பிபிஎஸ் ரிலேட்டடாக படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்கள மட்டும் நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். கரெக்ட்? ஆமாம் சார். ஆமாம் சார். நானும் இன்ட்ரெஸ்ட் பீப்புள் தான் சார். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிற பீப்புள்ஸ் தான். ஓகே, அடுத்துப்பா. சார் இன்ட்ரெஸ்டட் பீப்புள் தான் சார். ஓகே, இன்ட்ரெஸ்டட். ஓகே, லக்ஷ்மி நீங்க? லக்ஷ்மி என்ன திங்க் பண்ணிட்டு இருக்கீங்களா எந்த ஆன்சர் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு? மோகன் நீங்க மெசேஜ் பண்ணுங்க.
எல்லாமே சூஸ் பண்ணி தான் ஆகணும். இவங்க எல்லாமே சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே. என்னென்னலாம் சூஸ் பண்ணலாம்ப்பா? ஆக்சுவலி வந்துட்டு என்ன அப்டின்னா, டெமோகிராஃபிக்ஸ் ஏஜும் செட் பண்ணணும்னு சொல்ல வராரு. அதே மாரி இன்ட்ரெஸ்ட்டும் செட் பண்ணணும்னு சொல்ல வராரு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்டின்னா, ஆக்டிவா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்களையும் வந்துட்டு என்ன அப்டின்னா, நம்ம செட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்றாரு. கரெக்ட்டான ஆன்சர். ஓகே. இந்த ஆப்ஷன் கரெக்ட்டான ஆப்ஷன் தான். ஓகேப்பா அடுத்து. லக்ஷ்மி நீங்க? சார் நான் டெமோகிராஃபிக்ஸ்ல எஜுகேஷன் பேஸ்டு செக் பண்ணணுங்க சார். ஓகே. டெமோகிராஃபிக்ஸ் போய் செட் பண்ணணும்னு சொல்றீங்க. ஓகே. செட் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் கண்டிப்பா. இன்ட்ரெஸ்ட்ல வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் அந்த பேஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் சார். ஓகே. பேஸ்ட் ஆன் த இன்ட்ரெஸ்ட். ஓகே. அப்புறம் எம்பிபிஎஸ் பத்தி சர்ச் பண்ணிருப்பாங்க இல்லையா ரீசெண்டா. ஓகே. நீங்களும் அஸ் யூசுவல் வந்துட்டு என்ன அப்டின்னா, அவரு மோகன் சொல்ற சேம் ஆன்சர் சொல்லிட்டீங்க. ஓகே. அப்புறம் வேறங்க? ஓகே. இவ்வளவுதான் அவங்க சொல்றாங்க. ட்ரை பண்றாங்க. ஓகே. சரிங்க. ஓகே. காருண்யா? சார் டெமோகிராஃபி. டெமோகிராஃபி செலக்ட் பண்ணுவீங்க. ஓகே. அடுத்து ஜஸ்ட் டெமோகிராஃபி மட்டுமா? இன்ட்ரெஸ்டட் பீப்புளுங்க சார். சோ இன்ட்ரெஸ்டட் பீப்பிளும் செட் பண்ணுவீங்க. ஓகே. அடுத்து? சோ 2 ஆப்ஷன் தானா? காருண்யா அன்மியூட் பண்ணி பேசுங்க. சார் ஹலோ சார். சொல்லுங்க அகிலேஷ். சார் ஆக்சுவலி எனக்கு இது ஒரு டவுட் இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு ஆப்ஷன் தான் வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணணுமா? இல்ல லைக் ஒரு 2, 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாமா? அப்படிங்கிற நான் மாரி சொன்னேன் இருந்துச்சு. இல்லையா, நம்ம வந்துட்டு இருக்கிறது எல்லாமே ஆப்ஷனல் தான். நீங்க மல்டிபிள் ஆப்ஷனும் நீங்க செக்ரிகேட் பண்ணி செட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நான் அந்த டாபிக் ஓகே, எக்ஸ்பிளைன் ஓகே. பண்ணும்போதே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஓகே, என்னோட ஓகேங்க பிசினஸ் சார். வச்சு சொல்லியிருந்தேன். சங்கீதா மேம் பிசினஸ் வச்சும் நான் சொல்லியிருந்தேன். கரெக்ட்டா? ஓகே, ஓகேங்க சார். அப்படி பார்த்தா வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு பார்ட்ல வந்துட்டு இந்த எம்பிபிஎஸ் ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டது தான் படிச்சிருக்காங்க. ஏதோ சம்மந்தப்பட்டத பார்த்துருக்காங்க. ஓகே. ஸோ அப்படி பார்த்தா எல்லாமே தான் செலக்ட் பண்ணணுங்க சார். சோ எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்களும் அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து செகண்ட் ஆப்ஷனுக்கு வந்துட்டீங்க. ஓகே. அப்போ எல்லா பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா, எல்லாமே செட் பண்ணணும்னு சொல்லியாச்சு. அருண் தவிர. அருண் மட்டும் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, அருண் நீங்க என்ன சொன்னீங்க? இன்ட்ரெஸ்ட் மட்டும் சொல்லியிருக்கீங்க. நீங்க சார் ஏதாவது அப்புறம் ஆப்ஷன்ஸ் டெமோகிராஃபில மாத்துறீங்களா? எஜுகேஷன் ஆட் பண்ணலாம். புரியலப்பா. எஜுகேஷன் நீங்க செட் எஜுகேஷன் ஆட் பண்றீங்க. பண்ணலாம் சார். ஓகே. ஆமா சார். கரெக்ட். அப்புறம்? எஜுகேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்ட் சார். ஓகே. அப்புறம் எஜுகேஷன் ஆக்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரிசர்ச் பேஸ் சார். பண்ணி ஆக்டிவ்லி ரிசர்ச். அப்போ நீங்க அஸ் யூசுவல் வந்து அப்போ இருக்கிற எல்லா பீப்பிளுமே சேர்ந்து வந்துட்டு என்ன அப்படின்னா, எல்லாத்துலயுமே செட் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா, கரெக்ட்டா தப்பா சொல்லிட்டீங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நீட்டோட டேட்டாபேஸவே கலெக்ட் பண்ணிட்டோம். நான் எதுக்கு அப்புறம் நீட்டோட டேட்டாபேஸ் அப்படின்றத நான் சொன்னேன். நீட்டோட டேட்டாபேஸ் சும்மா நமக்கு கிடைக்குமா? யோசிச்சு பாருங்க. நீட் எழுதணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி என்ன? சோ நீட் எழுதணும் அப்படின்றவங்க எல்லா பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா, எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் நீட் எழுதியிருப்பாங்க. கரெக்ட்டா? கரெக்ட்டாப்பா? இதுல ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? எம்பிபிஎஸ் ஆமாங்க சார். படிக்கணும்னு நினைக்கிறவங்களோட டேட்டாபேஸவே நம்ம வாங்கிட்டோம். புரியுதுங்களா? எஸ் சார். அப்போ அந்த பீப்புளுக்கு மட்டும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா, மோகன் எம்பிபிஎஸ் காலேஜ். வி ஆர் லொகேட்டட் இன் கனடா. ஒரு எம்பிபிஎஸ் காலேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா நமக்கு இருக்கு. கனடால இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? வி ஆர் ஆஃபரிங் 5 இயர்ஸ் எம்பிபிஎஸ் ப்ரோகிராம் வித்தவுட் நீட் அல்லனா வித் நீட் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட வந்துட்டு அந்த பீப்புளுக்கு மட்டும் தெரியப்படுத்தினாலே போதும் இல்லையா? ஏன்னா அவங்க தானே இன்ட்ரெஸ்டாவும் இருந்திருக்க போறாங்க. அவங்க தான் எம்பிபிஎஸ் அப்ராட தேடி இருக்க போறாங்க. அவங்க தான் எம்பிபிஎஸ் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுமே. பட் அவங்களோட டேட்டாவே நம்மகிட்ட வந்துருச்சே. நீட் டேட்டாபேஸ் நம்ம வாங்கிட்டோமே. எஸ் சார், எஸ் சார். ஓகே. சோ இப்போ சொல்லுங்க. அப்போ நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும்? இதுதாங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ட்ரிக்ஸ். எல்லா பேருமே வந்துட்டு என்ன அப்படின்னா, கூகுள் ஆட் ஈஸியா கிரியேட் பண்ணிரலாம். கூகுள் ஆட் லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு 2 கிளாஸ்லயே எல்லா பேருமே, ஓ! இவ்வளவுதான் ஆட் கிரியேட் பண்றதா? இவ்வளவு நாள் நம்ம பார்த்துட்டு இருந்த யூடியூப் ஸ்கிப் ஆடெல்லாம் இவ்வளவுதானா? இவ்வளவு நாள் தெரியாம போயிடுச்சே! அப்படின்றது வந்துட்டு எல்லா பேருக்குமே ஒரு ஃபீல் ஆகுங்க. ஆனா, நீங்க மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா, நீங்க எந்த அளவுக்கு இந்த செட்டிங்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ, சோ அந்த அளவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க மாஸ்டர் ஆக முடியும். இல்லன்னா பிகினர் லெவல் தான். இன்டர்மீடியேட் லெவல் தான். சோ நம்மளோட இந்த ட்ரெய்னிங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா, நீங்க இந்த 45 டேஸ்ல
மாஸ்டரா தான் வெளியில போகணுங்க. அதுக்காக தான் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த 45 டேஸ் அப்படின்றதே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கிறதுங்க. சரி ஓகே. இப்போ சொல்லுங்க. நம்ம இங்க இருக்கிற ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ள நம்ம எந்த செட்டிங்ஸ மட்டும் யூஸ் பண்ணா போதும்? சார் இன்னொருக்கு சொல்லுங்க, எனக்கு புரியல சார். ஓகே. நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நீட்டோட டேட்டாபேஸே நம்ம கலெக்ட் பண்ணிட்டோங்க. நமக்கு ரெக்யர்மென்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா எம்பிபிஎஸ்க்கு வந்துட்டு அட்மிஷன் எடுத்து கொடுக்கணும். சரியா? அப்போ எம்பிபிஎஸ் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லா பீப்புளோட கான்டாக்ட் நம்பருமே நீட் டேட்டாபேஸ்க்குள்ள இருக்கும். ஏன்னா அவங்க தான் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. அவங்க தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களோட கான்டாக்ட் நம்பரும் கிடைச்சிருச்சு. அவங்களோட இமெயில் ஐடியும் கிடைச்சிருச்சு. அவங்க சிட்டி என்னன்றதும் தெரிஞ்சிருச்சு. சரியா? ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கால் பேசுறவங்க கால் பேசியிருப்பாங்க. இமெயில் அனுப்புறவங்க இமெயில் அனுப்பியிருப்பாங்க நம்ம டீம். அதே மாதிரி வாட்ஸ்அப் அனுப்புறவங்க வாட்ஸ்அப் அனுப்பியிருப்பாங்க. நான் வி ஆர் ப்ரொவைடிங் திஸ் ஆஃபர் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறோம். வாட்ஸ்அப் போயிருக்கும், இமெயில் போயிருக்கும், மெசேஜ் போயிருக்கும், ஐவிஆர்எஸ் போயிருக்கலாம். சரியா? அவங்களுக்கு கொரியர் கூட நீங்கள் அனுப்பியிருக்கலாங்க. ஆனால் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது கூகுள் ஆடு. பெய்ட் ஆட் வழியாகவும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்கள டார்கெட் பண்ணணும். நான் டார்கெட் பண்ணுற மெத்தடை தான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன். அது நீங்கள் மெசேஜ் அனுப்பியிருப்பீங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பீங்க, டெக்ஸ்ட் எஸ்எம்எஸ் அனுப்பியிருப்பீங்க, இமெயில் அனுப்பியிருப்பீங்க. உங்ககிட்ட நம்பர் வந்தாலே இதெல்லாம் நம்ம பண்ண தான் போகிறோம். அது ஒரு ஆக்டிவிட்டி. ஆனால் நம்ம இங்கே பார்க்க போகிறது கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூலு. அந்த டூலுக்குள்ளே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா இருக்க போகிற ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் ஆட் இருக்குது. அதில் ஒரு ஆடு யூடியூப் ஆடுன்னே வச்சுக்கோங்க. அந்த 2,00,000 பேர் ஒரு நீட் எழுதியிருக்காங்க. அந்த டேட்டாபேஸ் வந்துட்டு கிடச்சிருச்சு. அந்த நம்பருக்கு மட்டும் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த நம்பரில் இருக்கிற பீப்புள், அதாவது அந்த கான்டாக்ட் நம்பர்ஸ்க்கு மட்டும் அந்த கான்டாக்ட் நம்பரில் இருக்கிற யாராவது பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா யூடியூப்பில் போயிட்டு ஏதாவது வீடியோ வந்துட்டு வாட்ச் பண்ணும்போது என்னோட ஆடு வந்துட்டு தெரியணும். இவ்வளோ இப்போனாலே போதும். அவங்களோட அந்த அந்த இருக்கிற எல்லா பீப்புளுமே நீங்கள் வந்துட்டு டார்கெட் பண்ணிட முடியும். அவங்க எல்லா பேருக்குமே ஆடு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். சரியா? அப்போது இந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ளே நீங்கள் எந்த ஆடியன்ஸ் செட்டிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும் போதும் நான் கேட்குறேன். அவ்வளோதான். என்னப்பா டக்குன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். என்னப்பா எல்லாம் டிஸ்கனெக்ட் ஆகிட்டிங்களா? இல்லை மீட்டிங் எதுவும் முடிஞ்சிருச்சா? பார்த்துக்கலாம் எல்லா பேர் இருக்கிறீங்களான்னு. சரி சொல்லுங்க லக்ஷ்மி சொல்லுங்க. இப்போ எந்த ஆடியன்ஸ் டைப் நம்ம செலக்ட் பண்ணால் மட்டும் போதும்? அருண் சொல்லுங்க. காருண்யா சொல்லுங்க. சார் இன்ட்ரெஸ்டிங் ஏங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களோட நம்பர் உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க. எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினைக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் தான் நீட் எழுதியிருப்பாங்க. அப்போ அவங்களோட நம்பரே உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஏன்னா நம்ம ஆட் ரன் பண்ண போகிறதே அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அவங்க நம்பர் உங்களுக்கு கிடைச்சிருச்சுங்க. கிடைச்ச நம்பர் 100 நம்பர் கிடைச்சிச்சு. 100 நம்பரும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கால் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறானுங்க. சரியா? அப்போ எடுக்கவே மாட்டேங்கிறான்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இமெயில் அனுப்புகிறோம் அவங்களோட மெயில் ஐடிக்கு. அவங்களோட நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புகிறோம். அவங்களோட நம்பருக்கு டெக்ஸ்ட் எஸ்எம்எஸ் அனுப்புகிறோம். 100 பேருக்கு அனுப்புகிறோம். அதில் திரும்பவும் 5 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. கால் பண்ணால் எடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம வந்துட்டு அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, இமெயிலு, அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு சென்ட் பண்ண போகிற அந்த டெக்ஸ்ட் எஸ்எம்எஸ் அதை பார்த்துட்டு 5 பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. அவங்கள மட்டும் திரும்ப நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம கேஸை வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். அட்மிஷன் எடுத்துருவோம். ஓகே. பட் அந்த கேஸு இமெயில் மார்க்கெட்டிங், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்கு, டெக்ஸ்ட் எஸ்எம்எஸ் அனுப்புகிற அந்த லீட் நர்ச்சரிங் எக்ஸிக்யூட்டிவ் பண்ணிப்பாங்க. ஆனால் நம்ம பெய்டு கேம்பெயின் பார்க்குறோம் இல்லையா? அப்போ கூகுள் ஆட் வழியாகவும் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த கஸ்டமரை டார்கெட் பண்ணணும்னு நினச்சா இதில் எந்த டைப் ஆஃப் ஆடியன்ஸை நம்ம செட் பண்ணணும்? இதுக்கு மட்டும் ஆன்சர் வந்துட்டு இப்போ ப்ராப்பராக வரலன்னு வச்சுக்கோங்களேன், நான் இதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த ஒரு 15 நிமிஷம் வேஸ்ட்டுன்னு அர்த்தம். நீங்கள் ஓப்பனே பண்ணி வச்சிடுறேன். ஸோ இதை பார்த்து கூட நீங்கள் ஆன்சரே பண்ணுங்கள். பிகாஸ் இங்கே இருக்கிறது ஒரே ஒரு பிஸ்னஸ் ஓனர் மட்டும்தான்ப்பா. மற்ற எல்லா பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, வேலை தேடிட்டு இருக்கிறீங்க. ஸோ டீட்டெயிலிங் தெரியாமல் மக்கப் பண்ணிட்டு போயிட்டு நம்ம இது வந்துட்டு கேம்பெயின்ஸ்லாம் கிரியேட் பண்ண முடியாதுப்பா. நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ அப்போ தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் அகைன் சொல்கிறேன் மாஸ்டர் ஆவீங்க. அவ்வளோதான்.
இல்லைன்னா நீங்கள் பிகினராக தான் இருப்பீங்க. ஒரு இன்டர்வியூ கூட நீங்கள் கிளியர் பண்ண முடியாது. வேலை பார்த்து என்னப்பா பிரயோஜனம்? கூகுள் ஆட் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நான் முடிச்சேன்னா யூடியூப்ல ஸ்கிப் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது எப்படி? 5 மினிட்ஸ் போதும்ப்பா எனக்கு. ஆனால் நம்ம சொல்லி தர்றது வந்துட்டு என்ன அப்படின்னா, அதான் டெக்னிக்கலாக நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு இந்த கூகுள் ஆடை தட்டி தூக்கி எடுத்துட்டு போயிடலாங்க நீங்கள். சரியா? சரி, ஓகே. இப்போ சொல்லுங்க. இதுக்குள்ள சார் நம்ம ஒரு ஆடியன்ஸ் செட்டிங்கை நம்ம செலக்ட் அவங்க பண்ணணும். கஸ்டமிங் ஆடியன்ஸ் சொல்லுங்க. கஸ்டம் ஆடியன்ஸ் சார். ஓகே, இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா சங்கீதா மேம் கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, வேற யாருப்பா? வேற ஆன்சர்ப்பா? சார் நம்ம கிட்ட தான் டேட்டாபேஸ் இருக்கு. அப்போ ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் நமக்கு அந்த டேட்டாபேஸ் வச்சே நம்ம இது பண்ணிக்கலாமா சார்? இல்லை கண்டிப்பாக செட் பண்ணி தான் ஆகணுமா சார்? நான் அதுக்கு தான் இப்போ நான் டீட்டெயிலாக நான் சொன்னேன். உங்ககிட்ட வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ ஒன்றுமே இல்லைப்பா, நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ்க்காக உங்ககிட்ட ஒரு 100 நம்பர் எடுத்து கொடுத்துருக்கேன்ப்பா. 100 ஆமா சார். நம்பர் எடுத்து கொடுத்துட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கால் பண்ணி பேசுவோம், ஆட் கிரியேட் பண்ணி கொடுப்போம். அந்த என்ன நம்பர்ஸ். நீங்கள் எதுக்கு ஆட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும்? அதான் நம்பர் கொடுத்துட்டேன் இல்லையா? ஆமாம் சார். சரி, ஓகே. இப்போ ஆட் கிரியேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. சரியா? ஆடியன்ஸில் யாரை செட் பண்ணுவீங்க? நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாபேஸ் மட்டும்தான் சார். ஓகே, டேட்டாபேஸை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு செட் பண்ண போகிறோம். அந்த டேட்டாபேஸை செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்கு இங்கே ஆடியன்ஸ் செட்டிங்ஸில்? கஸ்டம் ஆடியன்ஸ். ஓகே, கஸ்டம் ஆடியன்ஸ் நீங்களும் சொல்கிறீங்க. ஓகே, அடுத்துப்பா வேற ஆன்சர்ப்பா? சொல்லுங்க அகிலேஷ், சொல்லுங்க. இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா 45 நாளும் இது மாதிரி என்னோட இம்சை உங்களுக்கு இருக்க தான் போகுது எல்லா பேருக்குமே. நீங்கள் வந்துட்டு ப்ராப்பராக கற்றுக்கல அப்படின்னா யாரையுமே நான் விடவும் போகிறதில்ல. சரியா? எல்லா பேருமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுவீங்க. எல்லா பேருமே டூலில் ஒர்க் பண்ணிவிட்டு எல்லா பேருமே ஒர்க் பண்ணி காட்டணும் என்கிட்ட. இல்லைனா யாருமே நானும் விட மாட்டேன். சரியா? 45 நாளும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொல்கிறத கேட்டு தான் ஆகணும். சார் நான் ஆக்சுவலி வந்து டீட்டெயில் டெமோகிராஃபிக்ஸ் அதுக்கு ஆப்ஷனாக போகலாம் சார். ஓகே, டீட்டெயில் டெமோகிராஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. டீட்டெயில் டெமோகிராஃபிக்ஸ்லாம் நான் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். உள்ளுக்குள்ளே எஜுகேஷன் வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். ஜெண்டர் வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு பேரண்ட்ஸ் வைஸ் நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். உங்களோட இன்கம் பேஸ் பண்ணி நீங்கள் டார்கெட் பண்ணிக்கலாம். இப்போ உங்ககிட்ட டேட்டா பேஸ் இருக்குது. அந்த டேட்டா பேஸில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றும் இல்லைப்பா, நீட் எழுதுகிறவங்க நீங்கள் வந்துட்டு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன அப்படின்னா மேக்ஸ் படிச்சவங்க போய் எழுத முடியாது நீட்டு. ஸோ நீட் எழுதணும்னு நினைக்கிறவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பாக எம்பிபிஎஸ் படிக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணுறவங்க தான் நீட் வந்துட்டு எழுத முடியும். அப்போ அவங்க அதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபினிஷ் அவங்ககிட்ட இருக்கும். எலிஜிபிலிட்டி எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஏன்னா நீட் அட்டன் பண்ணுறதுக்கே எலிஜிபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா? அப்போது உங்ககிட்ட அந்த டேட்டா பேஸே வந்துருச்சு. அதுக்குள்ளே நீங்கள் எதுக்கு மேலே மட்டும் டார்கெட் பண்ணணும்? அதுக்குள்ளே ஏன் ஃபீமேலை மட்டும் டார்கெட் பண்ணணும்? அதுக்குள்ளே மேரேஜ் ஆனவங்களை மட்டும் ஏன் டார்கெட் பண்ணணும்? அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே அதுக்குள்ளே ஃபினான்ஸ் இருக்கிற பீப்புளை மட்டும் ஏன் நீங்கள் டார்கெட் பண்ணணும்? எல்லா பேருமே எம்பிபிஎஸ் படிக்க தான் போகிறாங்க. தென் அதுக்குள்ளே ஏன் நமக்கு டீட்டெயில் டெமோகிராஃபிக்ஸ் நமக்கு எதுக்கு தேவை? சரி, ஓகே. இப்போ கஸ்டம் ஆடியன்ஸ்னு சொல்லிட்டு சங்கீதா மேம் வந்துட்டு டைரெக்டாக சொல்லிட்டாங்க. கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் வந்துட்டு நான் சொல்லும்போது அந்த கஸ்டம் ஆடியன்ஸை பற்றி நான் என்ன டீட்டெயில் வந்துட்டு நான் சொன்னேன்? காருண்யா சொல்லுங்க பார்ப்போம். கஸ்டம் ஆடியன்ஸை பற்றி நான் டீட்டெயிலிங் வந்துட்டு சொல்லும்போது அந்த இடத்துல என்ன டீட்டெயிலிங் நான் சொன்னேன்? ஆக்சுவலி இப்போது அருண்லாம் இருக்கிறாரு. நாளைக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைனல் இயர் முடிக்கிறாரு. முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக ஒரு கம்பெனியில் போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்காக அப்ளை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. முன்னாடியெல்லாம் நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டராக போகும்போது கூகுள் ஆடில் கேம்பெயின் கிரியேட் பண்ண தெரியுமா? ஃபேஸ்புக்கில் கேம்பெயின் கிரியேட் பண்ண தெரியுமா? எஸ்இஓனா என்னன்னு தெரியுமா? இவ்வளோ தான் உட்கார வச்சு அரை மணி நேரம் கூட பேச மாட்டாங்க. ஏன்னா இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி எதுவும் தெரியாது. ½ அன் ஹவர்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் ஆகிட்டா அடுத்த நாள்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா வேலைக்கு போயிடலாம். இப்போது நீங்கள் வந்துட்டு அருணே போயிட்டு இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்ககிட்ட ஐடிக்குள்ளே போகிறதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த டெக்னிக்கல் ரவுண்ட்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ப்ரோக்ராம் கொடுத்துருவாங்க. அந்த ப்ரோக்ராமை போட்டு அவுட்புட் கொண்டு வாங்க. அப்போ தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் செலக்ட் ஆவீங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஹெச்ஆர் அது ஏதோ அந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே போகும். இதெல்லாம் முன்னாடி நாங்கள் உள்ளுக்குள்ளே போகும்போது இல்லைப்பா நமக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குள்ளே படிக்கிறவங்க வந்துட்டு ஈஸியாக போயிட்டு இருந்தாங்க. இப்போ என்ன தெரியுமா நடக்குது? நீங்கள் போனதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டினே இதாக தான்ப்பா இருக்கும். உங்ககிட்ட ஒரு பிஸ்னஸை பற்றின ப்ரீஃப் வந்துட்டு கொடுத்துருவாங்க. அந்த ப்ரீஃப் வந்துட்டு கொடுத்ததுக்கப்புறம் இந்த டைப் ஆஃப் பிஸ்னஸுக்கு நான் அதாவது ஒன்றும் இல்லை, நான் டேரெக்டாக சொல்கிறேன். இப்போ ஒரு ஈவி ஷோரூம் இருக்குது, எலக்ட்ரிக் வெஹிக்கிள், சரியா? இல்லைனா சங்கீதா மேம் பிஸ்னஸவே எடுத்துக்கலாங்க. ஏன்னா அவங்களுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ சங்கீதா மேமோட பிஸ்னஸ் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம சூஸ் பண்ணுறோம். சங்கீதா மேம் கிட்ட நம்ம வேலைக்காக போகிறோம். சங்கீதா மேம் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு மாதத்துக்கு 10,000 தாங்க பட்ஜெட் கொடுப்பேன். இந்த 10,000 பட்ஜெட்டை வச்சுக்கிட்டு நீ எந்தெந்த கேம்பெயின்லாம் ரன் பண்ணுவ, எவ்வளோ லீட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி கொடுப்ப, எந்தெந்த சேனல்ஸ் யூஸ் பண்ணுவ, என்னென்ன ஆடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணுவீங்க இப்படின்ற டீட்டெயில்டு ப்ரொபோசல் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டே உங்களுக்கு இப்படி தான் இருக்க போகுது. அப்போது நம்மளோட பிஸ்னஸ் வந்துட்டு என்ன, அந்த பிஸ்னஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ண போகிற இந்த சோசியல் மீடியா சேனலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா, இந்த ப்ரொபோசலே நீங்கள் கொடுக்க முடியாது. அதாவது இந்த லொக்கேஷனை தான் டார்கெட் பண்ணுவேன். நீங்கள் அந்த மேம்க்கு வந்துட்டு சங்கீதா மேம்க்கு நீங்கள் பாட்டுக்கு லொக்கேஷன் டார்கெட்டிங் கோயம்புத்தூர் போட்டிங்க அப்படின்னா, உங்களை சங்கீதா மேம் பார்த்ததுமே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. தம்பி நீ கிளம்பி போயிட்டு வாப்பா அப்படின்னு. ஏன்னா அவங்களோடது மதுரைக்குள்ளே தான் இருக்குது. மதுரை தான் டார்கெட் பண்ணணும். சரியா? அப்போ அந்த இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல நிறுத்தி ஒரு கொஸ்டின் வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? ஏன்னா நீங்கள் போனதுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொபோசல் தான் கொடுப்பீங்க. அப்போ இந்த கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூலுக்குள்ளே நம்ம ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் ஆட் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். அந்த 8 டைப்ஸ் ஆஃப் ஆடில் எந்த ஆட் டைப்பை சங்கீதா மேம்காக நாங்கள் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் ஆடு மட்டும் நம்ம ரன் பண்ணலாம் மேடம். அவங்களுக்கு நம்ம லொக்கேஷன் இதை செட் பண்ணலாம், லாங்குவேஜ் இதை செட் பண்ணலாம், இந்த ஆடியன்ஸில் இவங்கெல்லாம் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலிங் நீங்கள் கொடுக்கணும். லைவாக உங்களுக்கு காட்டுறேன். என்னோட ஸ்க்ரீன் எல்லாரும் பார்த்துட்டு தானப்பா இருக்கீங்க? ஏதாவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்கப்பா. Yes, sir. ஸோ இங்கே பாருங்க, நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு ப்ரொபோசல்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட ஸ்க்ரீன் எல்லா பேருக்குமே விசிபிள் ஆகுதாப்பா? ஆகும் சார். இது அகிலேஷும் மோகனும் பார்த்துக்கோங்க. இந்த கம்பெனிக்கு தான் வந்துட்டு என்ன அப்படின்னா சப்போஸ் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நீங்கள் போய் வேலை பார்க்க போகிற இடம் இதுதான். ஓகே, ஸோ இவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்லி 15,000 மட்டும்தான் அலோகேட் பண்ணாங்க. 15,000 மட்டும்தான் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 15,000 மட்டும் நம்ம யூஸ் பண்ணி வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இவங்களோட இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்துட்டு ரன் பண்ணணும். ஸோ இவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்குள்ளேயே வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ தான் அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சம்மந்தமாக ஈவி பைக் சம்மந்தமாக ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் லோடு கேரியர்ஸ் சம்மந்தமாக ஒரு கேட்டகரிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் டீலர்ஷிப்பும் வந்துட்டு என்ன அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 15,000 நம்ம இந்த 3 விதமான பிஸ்னஸ்க்குமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செக்ரிகேட் பண்ணணும். பாருங்க, பைக் ஜெனரேஷன் ஈவி பைக் லீட் ஜெனரேஷனுக்காக 7,500 மொத்தமாக கொடுத்துருக்குற 15,000 இருந்து 7,500 ஈவி பைக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஜென்ரேட் பண்ண போகிறோம். அடுத்து லோடு கேரியர் லீட் ஜென்ரேஷனுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா 4,500. அதுக்கப்புறம் டீலர்ஷிப் எடுத்து கொடுக்கணும். அதுக்காக வந்துட்டு என்ன அப்படின்னா 3,000 rupees வந்துட்டு என்ன அப்படின்னா அப்போ 15,000 நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி காட்டணும். எந்த ப்ராடக்ட்டு இல்லைன்னா எந்த சர்வீஸு அப்படின்றத.
இங்க நான் மேல ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இங்க வந்துட்டு என்ன அப்டின்னா, வெறும் மெட்டா ஆட் மட்டும் தான் நம்ம ரன் பண்ண போறோம் அப்டின்றத இங்க நான் சொல்லியிருக்கேன் நானு. ஸோ, அதனால இங்க வந்துட்டு என்ன அப்டின்னா, சேனல்ஸ நான் வந்துட்டு இங்க மென்ஷன் பண்ண தேவையில்ல. சேனல்ஸ்னா நான் Googleல ரூ. 5000 ரன் பண்ண போறேன். Facebookல ரூ. 5000 ரன் பண்ண போறேன். Hotstarல ரூ. 5000 ரன் பண்ண போறேன் அப்டின்ற அந்த பிளானும் நம்ம தான் குடுக்கணும். இப்போ நான் சூஸ் பண்ணியிருக்கிறது ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் தான் மெட்டா. மெட்டானா போத் Facebook அண்ட் Instagram. அப்போ இவங்களோட ப்ராடக்ட்ட பேஸ் பண்ணி அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்டின்னா நான் செக்ரிகேட் பண்ணிட்டேன். செக்ரிகேட் பண்ணதோட இல்லாம நம்ம அவங்களுக்கு ஆடியன்ஸுமே நம்ம வந்துட்டு போட்டு குடுக்கணும். ஆடியன்ஸ் போட்டு குடுக்கணும். லொகேஷன்ஸ் வந்துட்டு போட்டு குடுக்கணும். இது நம்ம சிம்பிளா இங்க போட்டிருக்கிறது. இதுக்கு பத்தின டீட்டெயிலிங் வந்துட்டு என்ன அப்டின்னா கீழ ஒவ்வொருத்துக்குமே இருக்கும். நான் மேல சிம்பிளா வந்துட்டு போட்டிருக்கேன். ஸோ, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்டின்னா கீழ அந்த ஒவ்வொருத்துக்குமான டீட்டெயிலிங் ஆட் அதாவது அந்த ஆடியன்ஸோட செட்டிங்ஸ்ல இருந்து ஸோ, மேல அவங்களோட ஆட் காப்பீஸ் வரைக்கும் நம்ம என்ன ஆட் காப்பீஸ் யூஸ் பண்ண போறோம்? ஆடோட டைப் வந்துட்டு என்ன? நம்ம யூஸ் பண்ண போற செல்லிங் பாயிண்ட்ஸ் வந்துட்டு என்ன? ஸோ, இது எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன அப்டின்னா நம்ம இங்க போட்டு குடுக்கணும். இதுதாங்க வந்துட்டு என்ன அப்டின்னா நீங்க முன்னாடி இருந்த இன்டர்வியூ மெத்தட் வந்துட்டு வேறங்க. ஸோ, இப்போ உங்களுக்கு நீங்க வந்துட்டு ஏதாவது இன்னொரு கம்பெனில போயிட்டு நீங்க அட்டெண்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இது மாரியான ஒரு பிசினஸ பத்தின ஓவர் வியூஸ் குடுத்துருவாங்க. ஸோ, அந்த ஓவர் வியூ வந்துட்டு எத பேஸ் பண்ணி நம்ம இங்க படிக்கிறோம் பார்த்தீங்களா? டெக்னிக்கலா படிக்கிறோம் பார்த்தீங்களா? இந்த டெக்னிக்கல பேஸ் பண்ணி தான் நீங்க வந்துட்டு என்ன அப்டின்னா கிரியேட் பண்ணி குடுக்குற மாதிரி இருக்கும். அப்ப நான் ஆடியன்ஸ் செட்டிங்ஸ் அங்க போட்டிருக்கேன். அந்த ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ள என்னால போட முடியுது அப்டின்னா நான் இன்ட்ரெஸ்ட் அப்டின்ற ஒரு வார்த்தைய போட்டிருக்கேன். அங்க எல்லாமே வந்துட்டு என்ன அப்டின்னா நியூ ஆடியன்ஸ். அதனால நான் ரீமார்க்கெட்டிங்க பத்தியோ, கஸ்டம் ஆடியன்ஸ பத்தியோ நான் வந்துட்டு பேசியிருக்க மாட்டேன். எல்லாமே எனக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா நியூ ஆடியன்ஸ ஜெனரேட் பண்றது. அப்ப டெமோகிராபிக்ஸ பத்தி நான் சொல்லியிருப்பேன். இன்ட்ரெஸ்ட்ட வச்சு நான் சொல்லியிருப்பேன். ஆக்டிவ்லி ரிசர்ச்ச பத்தியும் நான் வந்துட்டு என்ன அப்டின்னா நான் இங்க சொல்லியிருப்பேன். இதே இது அவங்க எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ டார்கெட் பண்ணணும் அப்டின்னா, ரீமார்க்கெட்டிங் பத்தியும் நான் சொல்லியிருப்பேன். அப்போ நான் கேம்பெயினோட பட்ஜெட்ட திரும்ப ஸ்ப்ளிட் பண்ணணும். நியூ ஆடியன்ஸ்க்காக ஒரு ரூ. 10,000 எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ்க்காக ஒரு ரூ. 5,000 குடுத்திருக்கிற ரூ. 15,000 10 தனியாவும், 5 தனியாவும் பிரிச்சு, அந்த ரூ. 10,000 வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்டின்னா, உங்களோட 3 ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? அந்த 3க்கு செலவு பண்ணணும். மீதி இருக்கிற அந்த ரூ. 5,000 ரீமார்க்கெட்டிங் என்னோட எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ்க்கும் வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்டின்னா, நம்ம ரன் பண்ணணும். அங்கேயும் இந்த 3 பேருக்குமே 3 ப்ராடக்ட் சொன்னேன் இல்லையா? 3க்குமே ஸ்ப்ளிட் பண்ணி தான் நம்ம அந்த ரூ. 5,000 யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டே உங்களுக்கு இது மாரி தான் இருக்க போது. அப்போ இந்த டீட்டெயில் டெக்னிக்கல்ஸ் வந்துட்டு தெரியல அப்டின்னா, நீங்க என்னதான் Google ஆட்ல நீங்க மாஸ்டரா இருந்தாலும், அதாவது வொர்க் பண்ணுவீங்க. பட் ஆனா ஒரு இன்டர்வியூல இது மாதிரியான ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு வரும்போது உங்களால கிளியர் பண்ண முடியாது. ஸோ, அதுக்கான பேஸ் தான் இது. இல்லன்னா எனக்கு இந்த ஒரு ஸ்க்ரீன பத்தி நான் இவ்வளோ நேரம் 1 ஹவர் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஏன்னா இங்க இருக்கிறவங்க நெறைய பேர் வந்துட்டு என்ன அப்டின்னா இன்டர்வியூக்காகவும் பிரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ற பீப்பிளாவும் இருக்கலாம். ஸோ, அவங்களும் இத வந்துட்டு டீட்டெயிலிங்கா தெரிஞ்சுக்கணும் அப்டின்றதுக்காக தான் இதெல்லாம் வந்துட்டு இவ்வளோ டெப்த்தா நான் சொல்றேன். ஓகே, இப்போ நான் டைரக்ட்டா ஆன்ஸருக்கே வந்துர்றேன். நம்ம வந்துட்டு என்ன அப்டின்னா ஒரு 2,00,000 பேர் நம்ம பீப்பிள் வாங்கியாச்சு. ஸோ, இந்த கஸ்டம் ஆடியன்ஸ பத்தி நான் என்ன பேசிட்டு இருந்தேன் அப்டின்னா, கஸ்டம் ஆடியன்ஸ் அப்டின்றது நம்ம ஒரு எக்ஸெல் ஃபைலாவோ, CSV ஃபைலாவோ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்? நம்மகிட்ட இருக்கிற டேட்டாபேஸ அப்படியே அப்லோட் பண்ணிருவோம். ஆடியன்ஸ் செட்டிங்ஸ்குள்ள கஸ்டம் ஆடியன்ஸ் அப்டின்ற ஒரு மெத்தட வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டு, நான் மீதி இருக்கிற மேல இருக்கிற 4 மெத்தடுமே நான் செலக்ட் பண்ண மாட்டேன். நான் கிரியேட் பண்ண போற ஆட் கஸ்டம் ஆடியன்ஸ மட்டும் அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நான் ஒரு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். அப்ப அந்த கஸ்டம் ஆடியன்ஸ் அப்டின்ற ஆப்ஷன நான் செலக்ட் பண்ணி, நீட் டேட்டாபேஸ் இருக்கு இல்லையா? அந்த டேட்டாபேஸ வந்துட்டு அப்படியே வந்துட்டு என்ன அப்டின்னா, இவங்க ஒரு ஃபார்மேட் வந்துட்டு சொல்லுவாங்க. அந்த ஃபார்மேட்டுக்கு மாத்திட்டு, அப்படியே ஃபைல அப்லோட் பண்ணி விட்டுட்டு, ஆடியன்ஸ நான் சேவ் பண்ணி விட்டுட்டு, நான் டைரக்ட்டா ஆட் ரன் பண்ணி விட்டா போதும். லொகேஷன் அஸ் யூசுவல் நீங்க செட் பண்ணியிருப்பீங்க. அஸ் யூசுவல் இந்தியா. அதுக்கப்புறம் நெட்வொர்க்கு நம்ம என்ன டைப் ஆஃப் ஆட் YouTubeல தான் ஆட் கிரியேட் பண்ண போறோம் அப்டின்னா, YouTube அப்டின்றத செட் பண்ணியிருப்போம். ஓகே. இப்போ லாங்குவேஜ நான் ஓப்பனாவே விட்டுருவேன். ஏன்னா, ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்டின்னா, நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற டேட்டாபேஸ் தான். அதுக்குள்ள எந்த லாங்குவேஜ் பேசுற பீப்பிளா இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. ஸோ, அதனால லாங்குவேஜ நான் எதுவுமே செட் பண்ண மாட்டேன். டைரக்ட்டா கஸ்டம் ஆடியன்ஸ கிளிக் பண்ணி, என்னோட ஃபைல அப்லோட் பண்ணி விட்டுட்டு, ஆடியன்ஸ சேவ் பண்ணி விட்டேன் அப்டின்னா, அந்த ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான், அந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற பீப்பிளுக்கு மட்டும் தான் என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்ப்ளே ஆகப் போது. ஸோ, நீங்க டைரக்ட்டா நான் சொன்ன பிசினஸ்க்கு
ஸோ நீங்கள் மற்ற ஆட் டைப்ஸ் எல்லாமே ஆடியன்ஸ் டைப் எதுவுமே நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ டேரெக்டாக கஸ்டம் ஆடியன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இப்போ? நீங்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய ஏரியா, நீங்கள் கூகுள் ஆடாக இருக்கட்டும், ஃபேஸ்புக் ஆடாக இருக்கட்டும், லிங்க்டின் இருக்கட்டும், ஹாட் ஸ்டார், ஜியோ சினிமா, ட்ரூ காலரில், பின்ட்ரெஸ்ட், குவாரால, ஸ்னாப் சாட்டு, டிக்டாக்கு, எதில் நீங்கள் ஆடு வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுல நீங்கள் ரெடி ஆனாலும் அங்கே இருக்கிற செட்டிங்ஸில் நீங்கள் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஆகலை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜென்ரேட் ஆகாது. நான் நேற்றே சொன்னேன், பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு என்ன அப்படின்னா எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு உங்களோட ஆடை ப்ரியாரிட்டி பண்ணி லைக் வந்துட்டு ஆடோட பொசிஷனை வந்துட்டு மாற்றணும். அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருந்து எதை பேஸ் பண்ணி அமௌண்ட் வந்துட்டு டிடெக்ட் ஆகணும் அப்படின்றத செட் பண்ணுறது பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி. செகண்டு இந்த ஆடியன்ஸ் செட்டிங். இது ரெண்டுலையுமே நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணாலும் அந்த கம்பெனிக்கு தேவையான இல்லைனா உங்கள் பிஸ்னஸ்க்கு தேவையான ரிசல்ட்ஸை வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ராப்பராக ஜென்ரேட் பண்ண முடியாது. ஓகே, நம்ம பார்க்க போகிற இந்த கூகுள் ஆட் டூல்ஸில் கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இன்வால்வ் ஆக போகுது. ஸோ இந்த செட்டிங்ஸ் எல்லாமே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ண போகிற இந்த டைப்ஸ் ஆஃப் ஆடுக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் ஆடுக்குமே வேறு வேறு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே கொடுத்துருப்பாங்க. சில செட்டிங்ஸ் வந்துட்டு சேஞ்ச் ஆகிருக்கும். சரியா? அப்போது ஒவ்வொரு டைப் ஆஃப் இந்த ஆடுக்குமே நம்ம இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா டெப்த்தாக வந்துட்டு படிக்க போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் நாளையிலேருந்து நீங்கள் எல்லா பேருமே லேப்டாப்போட ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டேரெக்டாக இந்த கூகுள்குள்ளே போய் கூகுள் ஆட் அப்படின்ற டூல்குள்ளே லாகின் பண்ண போகிறோம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இந்த டைப்ஸ் ஆஃப் கேம்பெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா 1 by 1 நம்ம பார்க்க போகிறோம். டெப்த்தாக வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்க போகுது. ஸோ இதுக்கான ப்ரிவ்யூ வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் லைக் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு இந்த கூகுள் ஆட் அப்படின்ற ஒரு டூலை லாகின் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ண வேண்டிய சைட் வந்துட்டு ads.google.com. இந்த கூகுள் ஆட் அப்படின்ற டூலை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிஸ்னஸ்க்கு தேவையான ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் பண்ண போகிறீங்க. கூகுளோட பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளே மட்டும் அந்த ஆடை டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ண வேண்டிய இடம் வந்துட்டு என்ன அப்படின்னா ads.google.com. பாருங்கள், நான் டேரெக்டாக இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா அட்ரஸ் பாரில் டைப் பண்ணுறேன் ads.google.com. வேறு ஒன்றுமே இல்லை. நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ads.google.com அப்படின்றத நான் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஸோ இங்கே உங்களோட ஜிமெயில் ஐடி வந்துட்டு என்ன அப்படின்னா லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரொஃபைல் இந்த இடத்துல காட்டும். இல்லை அப்படின்னா உங்களோட ஜிமெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களை லாகின் பண்ண சொல்லும். எனக்கு இந்த சைட்டு திரும்ப திரும்ப இதை வந்துட்டு என்ன அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது, மறந்துடுவேன் அப்படின்னா ads.google.com அப்படின்றது எனக்கு மறந்துடும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கூகுள் ஆடு தான் நம்ம பார்க்க போகிற டூல். நீங்கள் டைரெக்டாக கூகுள் ஆட்ஸ்னே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூகுள் ஆட்ஸ் அப்படின்றத டைப் பண்ணுறேன். இப்போ நான் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே அந்த சர்ச் ரிசல்ட்லேயே உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். லைக் பாருங்கள், ads.google.com அப்படின்ற சைட்டு தான் இங்கே இருக்குது. ஸோ இதை நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணாலே திரும்பவும் அதே பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். நோட் பண்ணுறதா இருந்தால் நோட் பண்ணிக்கோங்க. ads.google.com அப்படின்ற சைட்டை ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த சைட்டுக்குள்ளே போயிட்டு உங்களோட இமெயில் ஐடியை வச்சு ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகிறோம். கூகுள் ஆடில் ஒரு அக்கௌண்ட்டு. எனக்கு இந்த வெப்சைட்டை லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது அப்படின்னா நம்ம பார்க்க போகிற டூலை அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கூகுள் ஆட் தான் பார்க்க போகிறோம். ஸோ கூகுள் ஆட் அப்படின்றத டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு அங்கே கீழேயே வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட்டோட லிங்க் வந்துட்டு தெரியும்.
ஸோ அந்த வெப்சைட்டோட லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைக் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைட் வந்துட்டு என்ன அப்படின்னா ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் உங்களோட மேலே ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கேன். adstartgoogle.com அப்படின்றத இங்கே டைப் பண்ணிட்டேன். இங்கே சைன் இன் ஆர் ஸ்டார்ட் நவ் இதை நான் கொடுக்குறேன். ஸ்டார்ட் நவ் அப்படின்றத நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ எங்கிட்ட ஏற்கனவே நிறைய அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. நிறைய கிளையண்டோட அக்கௌண்ட்டை நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நிறைய அக்கௌண்ட் வந்துட்டு இங்கே இருக்குது. நீங்கள் புதுசாக லாகின் பண்ணும்போது டைரெக்டாக இந்த நியூ கூகுள் ஆட் அக்கௌண்ட்டுன்னே கேட்கும். இல்லை அப்படின்னா இந்த நியூ கூகுள் ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணால் ஒரு ஸ்டேஜ் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஒன்று போகும். அந்த மெத்தடே டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. அகைன் ரிப்பீட் பண்ணுறேன். மேலே ஸ்டார்ட் நவ் ஆர் சைன் இனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். இப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் நிறைய அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுனால அந்த அக்கௌண்ட் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகுது. சப்போஸ் நீங்கள் கூகுள் adstartgoogle.com கொடுத்து டைரெக்டாக சைன் வந்துட்டு ஸ்டார்ட் நவ் கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களுக்கு இந்த நியூ கூகுள் ஆட் அக்கௌண்ட் மட்டும் அந்த இடத்துல டிஸ்பிளே ஆகலாம். இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகுது பாருங்க. இந்த விண்டோவே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ பாருங்க உங்களுக்கு இந்த இடத்துல லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கான செட்டப் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது உங்களோட பிஸ்னஸோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா லைக் நம்ம அக்கௌண்டோட டீட்டெயில்ஸுங்க, யார் பேரில் இந்த அக்கௌண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறோம், அவங்களோட அட்ரஸ் என்ன. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இது ஒரு பெய்டு அட்வர்டைசிங் டூலு. அப்போது இந்த டூல்குள்ளே நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும்போது நீங்கள் ஆட் ரன் பண்ண போகிறீங்க. அந்த ரன் பண்ண போகிற ஆடுக்கு நான் பேமெண்ட் வந்துட்டு உங்ககிட்ட இருந்து நான் டிடெக்ட் பண்ணணும். அப்போ அந்த பேமெண்ட் மெத்தட் வந்துட்டு என்ன, கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, இல்லைனா மேனுவல் பேமெண்ட் வந்துட்டு பண்ணுறீங்களா. ஸோ அந்த மாதிரியான பில்லிங் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். ஸோ உங்களோட பிஸ்னஸ் நேம் கேட்குது, உங்களோட பிஸ்னஸோட டீட்டெயில், வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட்டை வந்துட்டு கேட்க போகுது. ஸோ நாளைக்கு எல்லா பேருமே ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ எப்படி இருக்க போகுது அப்படின்ற ப்ரிவியூ மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களோட பிஸ்னஸ் டீட்டெயில் வந்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுறதுக்கான ஆப்ஷனு. தென் அதுக்கப்புறம் இங்கே இந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட்டோட, அதாவது இந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட்டோட நம்ம ஏதாவது ஒரு அக்கௌண்ட்டை யூடியூப்பை கனெக்ட் பண்ணிக்கணும், கூகுள் மை பிஸ்னஸ் பேஜை வந்துட்டு கனெக்ட் பண்ணிக்கணும், உங்களோட ஃபோன் நம்பரை கனெக்ட் பண்ணிக்கணும், உங்களோட மொபைல் அப்ளிகேஷனை கனெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கேட்கும். நீங்கள் கனெக்ட் பண்ணுறதுனா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணுறதுனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஸ்டெப்பு கேட்கும். ஸோ அடுத்து டைரெக்டாக கேம்பெயின்ஸே கிரியேட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நம்ம இந்த இடத்துல ஸ்கிப் பண்ணுவோம். ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பில்லிங் கண்ட்ரி, அதுக்கப்புறம் உங்களோட பில்லிங்கோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் இன்க்ளூட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் மெத்தட் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணுவீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ ஃபைனலாக உங்களுக்கு இந்த கூகுள் ஆட் அக்கௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு கிரியேட் ஆகிட்டு ஸோ இந்த டேஷ்போர்டு வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் ஆகிடும். இந்த டேஷ்போர்டு வழியாக தான் நம்ம லைக் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்குள்ளே ஒரு 8 டைப்ஸ் ஆஃப் ஆட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதுதான் அந்த 8 டைப்ஸ் ஆஃப் ஆடு. இந்த 8 டைப்ஸ் ஆஃப் ஆடுமே வந்துட்டு எப்படி வந்துட்டு ஒர்க் ஆக போகுது, எப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது, அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த டூல் வழியாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போது நீங்கள் கூகுள் ஆட் அப்படின்றது லைக் இந்த டூலை படிக்க போகிறீங்க. கூகுள் ஆட் அப்படின்ற அந்த டூலை தான் படிக்க போகிறீங்க.
இந்த டூலை யூஸ் பண்ணி தான் லைக் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லைக் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்த நீங்கள் பார்த்துட்டு இருந்த அந்த யூடியூப் ஸ்கிப் ஆட் எல்லாமே இதுக்குள்ளே தான் கிரியேட் பண்ணுறாங்க. யூடியூப் வழியாக ரன் பண்ண மாட்டாங்க, கிரியேட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே கிரியேட் பண்ண போகிற ஒரு ஆடு ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ டிஸ்பிளே ஆகாது. நான் ஏற்கனவே நேற்று தான் சொல்லியிருந்தேன், இவங்களோட ஸ்பேஸ் கூகுள் ஆடுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, மொபைல் அதாவது ப்ளே ஸ்டோர், கூகுள் ப்ளே ஸ்டோர் இவங்களோடது, யூடியூப் இவங்களோடது, சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ்னு சொல்லுவாங்க அது இவங்களோடது, மொபைலில் இருக்கிற டிஸ்கவர் பேஜஸ் இவங்களோடது, ஜிமெயில் இவங்களோடது, இவங்களோட பார்ட்னர் வெப்சைட்ஸ் இருப்பாங்க, இவங்களோட டைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அங்கெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஸோ பாருங்க, லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது ஒரு ஆட் டிசைனு, சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ்னு சொன்னேன் இல்லையா, எஸ்சிஆர்பி. இது இவங்களோட ஒரு ஸ்பேஸ். கூகுளில் ஒரு கீவேர்டு போட்டு நீங்கள் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணும்போது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அங்கே சம் ரிசல்ட்ஸ் வந்துட்டு தெரியும் இல்லையா. இப்போ கூட நான் உங்கள்கிட்ட கூகுள் ஆட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணிவிட்டு கீழே வந்தேன், ஃபஸ்ட் வெப்சைட்டை தான் நான் கிளிக் பண்ணேன். அங்கே தெரிகிற ரிசல்ட்டில் ஸ்பான்சர்டுன்னு தெரியும். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு டைப் ஆஃப் ஆடு. யாராவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியில் போயிட்டு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற பீப்புளில் கூகுள் ஆடில் வெறும் இந்த சர்ச் ஆடை மட்டும், இதுக்கு பேர் நீங்கள் இப்போ பார்க்குற ஒரு மெத்தட் வந்துட்டு என்ன அப்படின்னா சர்ச் ஆடு, டெக்ஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணி இந்த ஆடு வந்துட்டு கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்கனாலே போதும். லைக் வந்துட்டு எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே இந்த சர்ச் ஆடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க கூகுள் ஆடுக்குள்ளே. ஸோ அதெல்லாம் என்ன எதுக்காக அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா எஸ்சிஆர்பி, சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜ். ஸோ இங்கே நம்மளோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அடுத்து நீங்கள் சம் வெப்சைட் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. வெப்சைட்டில் லைக் வந்துட்டு இந்த தெரிகிற இந்த பேனர் இமேஜஸ், வெப்சைட்டுக்குள்ளே தெரிகிற இந்த பேனர் இமேஜஸ் இங்கே ஒன்று தெரியுது, ஸோ இங்கே ஒன்று தெரியுது. ஸோ இது வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட்டில் அதர் வெப்சைட்டில் வந்துட்டு தெரிகிறது. ஓகே, அடுத்து பாருங்கள் ஜிமெயிலை ஓப்பன் பண்ணி ப்ரொமோஷன்ஸ் அப்படின்ற ஒரு டேபுக்குள்ளே பாருங்கள். அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இதுவுமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கூகுள் ஆடு மூலமா கிரியேட் பண்ணுற சம் டைப்ஸ் ஆஃப் ஆடு. அடுத்து யூடியூபு. ஸோ யூடியூப்பில் இங்கே பாருங்கள். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்கிப் ஆட் அப்படின்றது உங்களுக்கு நல்லா ஃபெமிலியரு. ஸோ ரைட் சைடு பார்த்தாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த ஸ்பான்சர்ட் ஆடும் சரி, இந்த ஸ்கிப் ஆடும் சரி, நம்ம இந்த டூல் மூலியமாக தான் கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு இ-காமர்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அந்த ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக லைக் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு கீவேர்ட் போட்டு நீங்கள் தேடுவீங்க. ஸோ அங்கே இ-காமர்ஸ் ப்ராடக்ட், அதாவது வந்துட்டு என்ன இ-காமர்ஸ் ப்ராடக்ட் உங்களுக்கு லிஸ்ட் ஆக போது அங்கேயும் ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த ரிசல்ட்டும் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த கூகுள் ஆட் அப்படின்ற டூல் வழியாக தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். மொபைலில் நீங்கள் மொபைலில் நோண்டிட்டு இருப்பீங்க, டக்குன்னு வந்துட்டு என்ன அப்படின்னா இது மாதிரியான ஒரு ஆடு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். அது மொபைல் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியாகவும் இருக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் வந்துட்டு ஏதாவது அந்த டிஸ்பிளே ஆகிற ஆடு வந்துட்டு என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்டவோ சர்வீஸோ பற்றியோ இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டக்குன்னு இதை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி மொபைல் ஆப்புக்குள்ளேயும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்பான்சர்டுன்னு சொல்லிட்டு தெரியும். ஸோ இந்த டைப் ஆஃப் ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம இந்த கூகுள் ஆட் அப்படின்ற இந்த டூல்குள்ளே தான் நம்ம வந்துட்டு பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் யூடியூப்குள்ளே உங்களுக்கு தெரிஞ்சது சில ஆடை ஸ்கிப் பண்ண முடியும், சில ஆடை வந்துட்டு ஸ்கிப் பண்ண முடியாது. அது இல்லாமல் உள்ளுக்குள்ளே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆட் இருக்குது. ஸோ அந்த டைப் ஆஃப் ஆட் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கூகுள் ஆட் அப்படின்ற டூல்குள்ளே தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்கள். இப்போ நம்ம ஆட் வருது இல்லைங்க சார், இப்போ யூடியூப்லேயே எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஆட் வருது, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் ஒரு டைம் எல்லாருமே. அதுலேருந்து அது வந்து அதுலேருந்து எப்படி சார் லீட்ஸ் வரும்? நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே நம்ம டூலை லாகின் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற டீட்டெயிலிங் எல்லாமே ஒன் பை ஒன்னாக சொல்லுவேன். ஸோ அப்போ இதெல்லாமே கிளியர் ஆகிடும். சரிங்களா?
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமோட அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சம் அப்ஜெக்டிவ்ஸ் வந்துட்டு இருக்கும். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா சேல் மட்டும் வேணும், லீடு மட்டும் வேணும், வெப்சைட் டிராஃபிக் மட்டும் இருந்தால் போதும், ஆப் ப்ரொமோஷன்ஸ் மட்டும் இருந்தால் போதும், பிராண்ட் அவேர்னஸ் மட்டும் போதும், என்கேஜ்மெண்ட் வேணும், லோக்கல்ஸ் ஆஃப் விசிட்டு கால்ஸ். நீங்கள் வீடியோ ஆடுன்னு சொல்லிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு லீடு கிடைக்காது அப்படின்றது உங்களுக்கே தெரியும். அப்போ அது எதுக்காக ரன் பண்ணுவோம்? பிராண்ட் அவேர்னஸ். நம்ம எதுக்காக ஓகே. சொன்னோம்? லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீட்டோட டேட்டா பேஸை வாங்கி அந்த டேட்டா பேஸில் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும் அந்த பீப்புள் யாராவது யூடியூப் வந்துட்டு வாட்ச் பண்ணும்போது மோகன் மெடிக்கல் காலேஜ் இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்காக அவங்க வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வீடியோவை அவங்க வந்துட்டு பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவை மெடிக்கல் காலேஜில் சீட்டு, அப்ராடில் தான் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரியான பீப்புளுக்கு அவேர்னஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்க? டைரெக்டாக உங்களோட வெப்சைட்டை வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. இல்லை லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்க சர்ச் பண்ண போகிறாங்க, கீவேர்டு போட்டோ சர்ச் பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த சர்ச் என்ஜின் ரிசல்ட் பேஜில் தெரிகிற ஒரு ஆடும் நம்ம ரன் பண்ணுவோம். அவங்க கீவேர்ட் போட்டு தேடினாலே நம்மளோட வெப்சைட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிடும். இல்லைன்னா டேரெக்டாக வெப்சைட்டவே வந்துட்டு என்ன அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடுவாங்க. ஸோ இதுக்கான டீட்டெயிலிங் எல்லாமே நம்ம உள்ளுக்குள்ளே ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க தான் போகிறோம். ஓகே ஓகேப்பா, இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக நிறையா பேருக்கு போர் அடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காரணியெல்லாம் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சாப்பா? ஸோ நாலுலேருந்து டூல்குள்ளே லாகின் பண்ணிடலாம். டூல்குள்ளே லாகின் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே ப்ராக்டிக்கலாக படிக்கும்போது லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டெப்த்தாக ஒவ்வொரு ஆடும் இதுக்காக தான் க்ரியேட் பண்ணணுமா, இந்த செட்டிங்ஸ் வந்துட்டு இப்படி தான் செட் பண்ணணுமா அப்படின்ற டீட்டெயிலிங் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா டெப்த்தாகவே தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நாலுலேருந்து கிளாஸ் வந்துட்டு எதுவுமே ஸ்கிப் பண்ண வேணாம். கம்பல்சரி நீங்கள் எல்லா பேருமே லேப்டாப்போட ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா பேருக்குமே நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ண போகிறோம். கூகுள் ஆட் அக்கௌண்ட்டே க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற டைப்ஸ் ஆஃப் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துடலாம்ப்பா. ஓகே சார். சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு பார்த்த செஷனோட ஃபீட்பேக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஓவராலா. லக்ஷ்மி சார் இன்ட்ரெஸ்டிங்கா தான் சார் இருந்துச்சு. பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 1.5 ஹவர்ஸுங்க. பரவாயில்ல, போர் அடிக்காமல் உட்காந்துட்டீங்க. கொஸ்டினும் கேட்டேன், கொஸ்டினே கேட்காமலும் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்த மாதிரியான ஒரு ஃபீலாகவும் இருந்துச்சு எனக்கு. பட் அது எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த டீட்டெயிலிங்கை சொல்லணும் அப்படின்றதுக்காக எடுத்துக்கிட்ட டைம் தான் அது. ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போச்சுன்னு ஒரே வாரத்தில் முடிச்சிட்டிங்க. இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டீங்க? சங்கீதா மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம். மற்றவங்க எல்லா பேருமே வந்துட்டு ரொம்ப பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். சார் இந்த கூகுள் ஆட்ஸ் வந்து நம்ம எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் இது பண்றது அந்த இதெல்லாம் நீங்க சொன்னீங்க சார். உள்ள போய் நம்ம எப்படி அதெல்லாம் வந்து செட் பண்றது எல்லாம் இதை வந்து ஓவரா சொன்னீங்க. அதுக்கு முன்னாடி வந்து சார் நீங்க இது ஃபேஸ்புக்ல ஆட் ரன் பண்றது இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து அதை வந்து செட் பண்றது ஏஜ் எல்லாத்தையும் நீங்க சொன்னது கொஞ்சம். நான் கேட்கறது ஏன்னா இப்போ உங்களுக்கு கூகுள் ஆடே உங்களுக்கு வந்துட்டு புதுசுங்க, சரிங்களா? லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ கூகுள் ஆடை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இப்போ அதோட இன்ட்ரோடக்ஷன் இப்போ தெரியுமா? 3 நாளில் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ஓரளவு தெரியும் சார். ஓரளவு இப்போ கூகுள் ஆடுனா ஒரு டூல், ஒரு ஆன்லைன் அட்வர்டைசிங் டூல். இது மூலயமா நம்ம ஆட் ரன் பண்ணிக்கலாம் அப்படின்றது இப்போ ஓரளவு தெரிஞ்சிருச்சு. அந்த கூகுள் ஆட் அப்படின்ற டூல் வந்துட்டு எப்படி வந்துட்டு யூஸ் பண்ணணும், அதே மாதிரி வந்துட்டு எல்லாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷர், நீங்களும் காரணியாவும் ஃப்ரெஷர் கேட்டகரி. ஸோ உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த கூகுள் ஆடை பற்றின இன்ட்ரோடக்ஷன் இப்போ அதுக்கு தெரிஞ்சால் போதும், சரிங்களா? ஓகே, காரணியா உங்களுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷன் வந்துட்டு தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சுதுங்க சார்.
ஓகே. ஓகே. மத்தவங்க வந்துட்டு என்ன அப்டின்னா, அருணுக்குமே ஆல்மோஸ்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பத்தி தெரியும்னு நெனைக்கிறேன். ஓரளவாவது. ஏன்னா, இப்ப கரண்ட்டா படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடண்ட் தான். ஸோ, அதனால அருணுக்குமே இத பத்தின ஒரு பேசிக் ஸ்கில் தெரியும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஸோ, இன்னைக்கு பார்த்த இந்த டெப்த்தா பார்த்த இந்த செஷன்ல வந்துட்டு என்ன அப்டின்னா, நீங்க என்னப்பா புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏற்கனவே இத பத்தி உங்களுக்கு ஐடியா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா, நீங்க கரண்ட்டா படிச்சுட்டு இருக்கிறதுனால. வேற ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ பிசினஸ்க்கு எந்த கேட்டகரியில அட்வர்டைஸ் பண்ணலாம்னு பேசிக் புரிஞ்சது சார். ஓகே. ஓகே. லக்ஷ்மி நீங்க சொல்லுங்க. ஆடியன்ஸ் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் சார். சரி ஓகேங்க. நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்டின்னா, இந்த அட்டாச்மென்ட் நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்லயே நான் போட்டுறேன்ப்பா. ஸோ, இந்த வாட்ஸ்அப் குரூப்லயே அந்த ஆடியன்ஸ வந்துட்டு என்ன அப்டின்னா, நீங்க அட்டாச் இது எடுத்துக்கோங்க. ஒரு இது ப்ரொபோசல் நான் சொன்னேன் இல்லையா? ஸோ, அந்த ப்ரொபோசல தயவு செஞ்சு ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ, அதிலருந்து ஏதாவது ஒரு 2% ஆவது எடுத்துக்கோங்க. ஐடியாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ, லைக் வந்துட்டு என்ன அப்டின்னா, அத பேஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன அப்டின்னா, கேம்பெயின்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? பட் ஆனா, நான் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் ரவுண்டே உங்களுக்கு இந்த ப்ரொபோசல சப்மிட் பண்ற மாரியான ஒரு ரவுண்டா தான் இருக்க போது. ஸோ, அந்த ரவுண்டுக்கும் வந்துட்டு என்ன அப்டின்னா, உங்கள வந்துட்டு என்ன அப்டின்னா, நான் ரெடி பண்ணிடுவேன். சரியா? ஸோ, அதே மாரி நீங்க போகும்போது லைக் வந்துட்டு என்ன அப்டின்னா, யாரோட சப்போர்ட்டுமே இல்லாம நீங்க டைரக்ட்டா போயிட்டு கேம்பெயின நீங்க கிரியேட் பண்ணலாம். அங்க இருக்கிறவங்க உங்களுக்கு வந்துட்டு அவங்களோட பிசினஸ பத்தி மட்டும் தான் உங்கள கைட் பண்ணுவாங்களே தவிர, இந்த Google ஆட பத்தியோ, மெட்டா ஆட பத்தியோ அவங்க சொல்லி தரணும்னு அவசியமே இருக்காது. நீங்களே பண்ணிருவீங்க. ஸோ, அதுக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா, இந்த 45 டேஸ் முடியறப்போ உங்களுக்கு அதுக்கு நான் கேரண்டிங்க. சரியா? ஓகே சார். சரி ஓகேங்க. நம்ம இதோட வந்துட்டு என்ன அப்டின்னா, நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ, நாளையிலருந்து செஷன் கண்டிப்பா வந்துட்டு என்ன அப்டின்னா, டூல்குள்ள மட்டும் தான் இருக்க போது. ஸோ, யாருமே வந்துட்டு என்ன அப்டின்னா, மொபைல்ல ஜாயின் பண்ண வேணாம். லேப்டாப்ல வந்துட்டு என்ன அப்டின்னா, கனெக்ட் பண்ணிக்கோங்க. மோகன் நீங்க வந்துட்டு என்ன அப்டின்னா, 2 டிவைஸ்லயுமே கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். லேப்டாப்லயும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீன ஷேர் பண்றதுக்கு, ஒர்க் பண்றதுக்காக. அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்டின்னா, மொபைல்ல நீங்க பேசுறதுக்காக நீங்க வந்துட்டு என்ன அப்டின்னா, கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே மாரி தான் அகிலேஷும் சரி, அருணும் சரி எல்லா பேருமே வந்துட்டு என்ன அப்டின்னா, லேப்டாப்போட வந்துருங்க. ஸோ, கம்பல்சரி நீங்க வந்துட்டு என்ன அப்டின்னா, ஒர்க் பண்ணி காட்டாம நான் விடமாட்டேன். அதே மாரி இந்த 8 டூ 9 தான் முடியும் அப்டின்றதுக்காக வெயிட் பண்ண வேணாம். நீங்க டீடெயிலிங்கா நெறைய கத்துக்கணும் அப்டின்னா, கூட சேர்ந்து டைம் வந்துட்டு என்ன அப்டின்னா, என் கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஈஸியாவே வந்துட்டு கத்துக்கலாம். ம். ஓகே. எனக்கு வந்துட்டு என்ன அப்டின்னா, லைக் வந்துட்டு என்ன அப்டின்னா, அகிலேஷ் இல்லன்னா மோகன் நாளைக்கு யாராவது கன்ஃபார்ம் பண்ணிருங்கப்பா ஜாப்க்கு. நான் சேர்த்து விட்டுறேன் அங்க. நானும் டெய்லி வந்துட்டு என்ன அப்டின்னா, 2 ஹவர்ஸ் அங்க வச்சு உங்களுக்கு நான் சொல்லிக் குடுப்பேன். அவங்களோட பிசினஸ வச்சு, இவங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்டின்ற சப்போர்ட் நான் பண்ணுவேன். அதனால நீங்க யாராவது ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணி குடுங்க எனக்கு. சரி ஓகேங்க. நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். யார் வீட்லலாம் திட்டுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு நைட் நேரத்துல உட்காந்துக்கிட்டு ஏன்டா இப்படி பண்றாய்ங்க அப்படின்னு. யாராவது திட்டுறாங்களாப்பா உங்க வீட்ல? கண்டிப்பா ஹாஸ்டல்ல காருண்யா திட்டுவாங்கன்னு நெனைக்கிறேன்.